It's just one life. Whether you have lived till 60, whether you have lived till 70, whether you are just 18-year-old person, இல்ல 20 வயசு person, or 15 வயசு, whatever it is. சூப்பரா வாழ்ந்த, it's okay. ஒண்ணுமே வாழல, it's okay. சார் இப்படி இருந்தா தத்துவார்த்த நிலையில இருக்கு, இது எதுக்கு சார் லட்சியங்கள், ட்ரீம்ஸ், கோல்ஸ் எல்லாம்? மிச்சம் இருக்கும் நாட்கள் எவ்வளவு தெரியுமா இருக்காது? ரெண்டு விஷயம் நிரந்தரம், மாறாது. ஒன்னு டெத். Everyone knows everyone is going to die. Yes or no? Everyone certainly is going to die. கருப்பா இருக்கணும் சாப்பிட்றோம், வெள்ளை இருக்கணும் சாப்பிட்றோம், இந்த மதத்துக்காரன் சாப்பிட்றோம், அந்த மதத்துக்காரன் சாப்பிட்றோம், இந்த இனத்துக்காரன் சாப்பிட்றோம், அந்த இனத்துக்காரன் சாப்பிட்றோம். இல்ல, everyone is going to die for sure. So confirmed matter என்ன? We are going to die. இன்னொரு confirmed matter என்ன? We are going to live before we die. சாவறதுக்கு பிறக்கல, வாழறதுக்கு பிறந்து சாவறோம். சாவு உறுதி, மரணம் உறுதி, மரணம் வரை வாழ்தல் உறுதி. அந்த வாழ்தலை கான்சியஸா வாழ்ந்தோம்னு வச்சுக்கோங்க, மேக்ஸ் மோர் சென்ஸ். கான்சியஸ்னஸே இல்லாம என்னத்துக்கு பிறந்தோம், என்னத்துக்கு வாழ்றோம், என்ன வாழ்க்கை இது, புலம்பல், கம்ப்ளைண்ட்ஸ், ஹாப்பினஸ் இல்லாத ஒரு சூழ்நிலை இல்ல. கான்சியஸ்னஸ் இல்லாம நடந்துக்கிறது. ஒரு விஷயம் செய்யறேன், ஏன் செய்யறேன், எதுக்கு செய்யறேன், இதன் பயன் என்ன? சின்ன வயசுல பசங்களோட போறது, கடையில் நிக்கிறது, ஒரு சிகரெட் வாங்கி பிடிக்கிறது, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு 4-5 பேரோட போறது, தண்ணி அடிக்கிறது, வாட் எவர் இட் இஸ். அந்த பருவங்கள்லாம் தாண்டிட்டு என்ன நோக்கம், வாட் இஸ் த பர்பஸ், ஏன் செய்யறேன் இதை நான், why do I do this? So conducting yourself in a conscious manner, நம்மள நாம பக்காவான சுயநினைவோட, பக்காவா கான்சியஸோட நம்மள நாம நடத்திக்கிட்டு போனோம்னா, வழி நடத்திக்கிட்டு, நம்மள வழி நடத்திக்கிட்டு, நம்ம தான் நம்மளோட கைடிங் ஃபோர்ஸ், வழி நடத்திக்கிட்டு போனோம்னா everything is achievable. Everything is achievable. So what trainings do? இப்போ இந்த பயிற்சி வழியா, இந்த செஷன் வழியா நான் என்ன செய்றேன்? I am telling you to become conscious. I am telling you to become aware. That makes the difference. அந்த ஆறாம் அறிவோடைய difference is the consciousness, awareness. மனிதன் மிருகமாவது அந்த ஆறாம் அறிவை யூஸ் பண்ணாம இருக்கும்போது, மனிதன் தெய்வமாகிறது. தெய்வம்னா என்ன? அந்த பக்குவ நிலையை அடையிறது அந்த ஆறாவது அறிவை ப்ராப்பரா யூஸ் பண்ணும்போது. மனிதன் தெய்வமாற கெப்பாசிட்டி மனிதன் இருக்கு. மனிதன் தெய்வத்தின் குணங்களை கொள்ளும் கெப்பாசிட்டி. தெய்வம்னா எந்த தெய்வம் கேட்காதீங்க, தெய்வத்தின் குணங்களை கொள்ளும் கெப்பாசிட்டி இந்த ஆறாவது அறிவுல இருக்கு. கீழே இறங்கி, பரிணாம வளர்ச்சிக்கு கீழே இறங்கி, எவல்யூஷனுக்கு கீழே இறங்கி நடந்துக்கிறது ஆறாவது அறிவோடைய கம்ப்ளீட்டா அதுக்கு கீழே நடந்துக்கிறது இருக்கு. Below the sixth sense, above the sixth sense. Consciousness is everything. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வந்தாச்சு. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஸ்டார்ட்ஸ் வித் ட்ரீம்னு சொல்லியாச்சு. நேத்துக்கு ஒரு செஷன் அட்டென்ட் பண்ணியாச்சு. So my dear friends, நேத்திக்கு நடந்த செஷன்ல பேசப்பட்ட விஷயங்கள்ல இருந்து நீங்க எடுத்துக்கிட்ட விஷயம் என்ன? எந்த விஷயத்துல நேத்து நடவடிக்கை எடுத்தீங்க? ஜோதி பிரியா சொல்லுங்க. இல்லைன்னா இது வெறும் ரேடியோ போட்ட மாதிரி இருக்கும். ரேடியோ ஆன் பண்ண பாட்டு கேட்கும், வானிலை அறிக்கையில வரும், அப்புறம் முடிஞ்சு போச்சு இல்லையா? குட் மார்னிங் சொல்லுங்க. நான் எனக்கு அந்த ட்ரீமை அதாவது நீங்க சொன்ன மாதிரி நம்ம ஷார்ட்டா சொல்லுங்க ஜோதி பிரியா. நான் ஜோதி பிரியாவை கேட்கறதோட விஷயம் என்னன்றதும் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. எல்லாருக்கும் இன்னைக்கு இருக்கிற எல்லாரும் மேபி என்னுடைய ஒரு செஷன் நல்லா இருக்கும்னு நினைச்சு வந்திருக்கலாம், யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சு வந்திருக்கலாம். வாட் எவர் இட் இஸ், ஒரு 1 or 2 people கிட்ட ஒரு ட்ரெஸ்பாஸ் இருக்கும்னு நான் நம்புறேன். ஓகே, ட்ரெஸ்பாஸ்னா என்ன? எனக்கு கொஞ்சம் உரிமை இருக்கும்னு நம்புறேன். நான் கொஞ்சம் 4 கேள்வி 5 கேள்வி 6 கேள்வி உடைச்சு கேட்டா மனம் காயப்பட மாட்டாங்க, மனம் உடைய மாட்டாங்க அப்படின்னு நான் நம்புறேன். அந்த ஆட்களை நான் கேட்கிறேன். எனக்கு தெரிந்த புரிந்த மனசு உடைய மாட்டாங்க அப்படின்னு தெரிந்த அந்த ஒரு நண்பரின் வழியாக இருக்கும் மற்றவர்களுக்கு ஒரு ஷேரிங் கொடுக்கறதுக்காக நான் கேட்கிறேன். ஜோதி பிரியா, அந்த ரீதியில் தான் உங்களுக்கு கேட்கிறேன். சோ உங்களுக்கு கொஞ்சம் மடக்க போறேன். தேங்க்யூ வெரி மச். சொல்லுங்க. ஓகேங்கண்ணா. அதாவது எனக்கே நான் யார் அப்படின்னு கேட்டுக்கும் போது எனக்கு என்ன தேவை இருக்கு அப்படிங்கறது எனக்கு புரிஞ்சுதுங்கண்ணா. முதல்ல நான் ஏதோ ஒரு ஆசைப்படுறோம், ஏதோ நினைக்கிறதுக்காக அதை ஆசைப்படுறோம் அப்படின்னு இல்லாம
அந்த ஆசைப்படுறதுக்கான டெட்லைன் வந்து இப்போ நான் எனக்கு ஒரு 1 லேக் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா அதுக்குன்னு எனக்கு ஒரு டியூரேஷன் எனக்கு தேவைப்படும். நான் அதை ஒரு 2 மாசத்துலயோ 3 மாசத்துலயோ என்னால உடனே அதை அடைஞ்சிட முடியாது. அப்படி ஒரு டெட்லைனை நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அது எனக்கு கிடைக்கலன்னு நான் டிப்ரெஸ் ஆயிட்டு இது கிடைக்கலையே அப்படின்னு நினைக்க கூடாது அப்படிங்கிற எனக்கு விளக்க புரிதல். வேண்டாம். ஓகே ஸ்டேட்மெண்ட் ஐ அண்டர்ஸ்டுட் தி பவர் ஆஃப் டெட்லைன். டெட்லைன் உடைய பவர் அது எப்படி ரியலிஸ்டிக் டெட்லைன்னா என்ன புரிஞ்சுக்கிட்டேன். ரைட், ஓகே. அடுத்தது நேத்துக்கு நீங்க புரிந்து கொண்ட விஷயங்கள் வேற என்னென்ன? நான் புரிஞ்சுக்கிட்டது அதுக்கப்புறம் என்னன்னா இதுதாங்க நான் ஃபுல்லா புரிஞ்சுக்கிட்ட விஷயம். என்னோட இதை எழுதும் போது ரொம்ப ஸ்பெசிபிக்கா நான் என்னென்ன தேவைங்கிறத அனலைஸ் பண்ணி எழுதிட்டேன் அப்படின்னா அதை நான் அடையறதுக்கு என்ன நான் பண்ண முடியும் அப்படிங்கிற தெளிவும் நான் பண்ணிடலாம். அதை நான் புரிஞ்சுக்கிட்டேங்கண்ணா. நான் நேற்று முக்கியமா சொல்லி கொடுத்த 5 விஷயங்கள் என்ன? அதாவது நான் யாருன்னு எனக்கு தெரியணும். அதே போல நான் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கேன், வெஸ்டீஜ் பண்றேன். அந்த வெஸ்டீஜ்ல நான் வந்து இதை எதுக்காக யாருக்காக பண்றேன், அவங்களோட டிமாண்ட்ஸும் நீட்ஸும் என்ன, அதை நான் வந்து அதை பண்றதுனால அவங்களோட பெனிஃபிட்ஸ் என்ன, அதை எப்படி அவங்க அடைய போறாங்க அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கிட்டேங்கண்ணா. அது தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த கேள்விகளுக்கு பதில் சொன்னீங்களா? இதை தெரிஞ்சு 2 கேள்விகளுக்கு தாங்கண்ணா நான் பதில் இது பண்ணிருக்கேன். 5 கேள்வி இல்ல, 2 கேள்விக்கு மட்டும் தான் பதில் சொல்லிருக்கீங்களா? எஸ், ஆமாங்கண்ணா. அதாவது செஷன் முடிஞ்ச உடனே இந்த 5 கேள்விக்கான பதில வரையறை செய்ய முடிஞ்சதா? பதில யோசிச்சு எழுத முடிஞ்சதா? இல்லைங்கண்ணா, நான் இன்னும் அதை பண்ணலைங்கண்ணா. ஏன் பண்ணல? நான் பண்ணிருக்கணும், அது ஏன் தப்புதான். இன்னைக்கு எது உங்களை செய்ய விடாம தடுத்துச்சு? எது உங்களுக்கு செய்யணும்ன்ற அறிவுறுத்தலே இல்லாம செஞ்சுச்சு? அதுதாங்கண்ணா என்னோட அந்த டைம் அப்படிங்கறத நான் இது பண்ணிக்காம நேத்து கொஞ்சம் பிளான் பண்ணாம நான் பண்ணிட்டேங்கண்ணா. நேத்து காலையில 6ல இருந்து 7 டைம் கொடுத்தீங்களா? ஆமாங்கண்ணா. அந்த கொடுத்ததுக்கு 5 கேள்விகள் உங்க முன்னால வைக்கப்பட்டுச்சா? எஸ், ஆமாங்க. அந்த 5 கேள்விகளுக்கு ஒரு பதில் யோசிச்சு பதில் எழுதுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் நேரம் உங்களுக்கு கிடைக்கலையா? இது உண்மையில ஏன் தவறுதாங்கண்ணா. நான் வந்து அதை விட்டுடுங்க, அது நான் சொல்லணும். ஓகே ஓகே சொல்லுங்க. இப்ப கத்துக்கிட்டீங்க, ஒரு 5 கேள்வி கத்துக்கிட்டீங்க. அதாவது how to arrive at your purpose of doing vestige. நான் வெஸ்டீஜ் ஏன் பண்றேன் அப்படின்ற பர்பஸ் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 5 கேள்விகள் கொடுத்திருக்கேன். அந்த 5 கேள்விகள் என்னன்னு தெளிவா சொல்றீங்க. அந்த 5 கேள்விகளை கத்துக்கிட்டீங்க. இந்த கேள்விகளின் பயன் என்ன? ஒரு கேள்வியோட பயன் என்னப்பா? அத நான் செயல்படுத்துறது தாங்கண்ணா. பதில்கள் கண்டுபிடிக்கிறது. ஏன் பதில் கண்டுபிடிக்கிறதுக்கான டைம் நீங்க கொடுக்கல? ஆக்சுவலா என் தப்பு என்னன்னா நான் அந்த பதில கண்டுபிடிக்கிறது மனசுல யோசிச்சனே தவிர எழுத்துல எழுதாம விட்டுட்டேங்கண்ணா நானு. ஏன் செய்யல? ஏதோ ஒரு வேலை அப்படிங்கறதுல நான் ஓடிட்டேங்கண்ணா. அதுக்கப்புறம் அதுதான் ஏதோ ஒரு வேலைன்னா இது முக்கியமான வேலை இல்லையா? நிச்சயமா இது முக்கியமான வேலை. இல்ல, என் மனசுல இது ஓடிட்டே இருந்தது. இத நான் எழுத்தா கொண்டு வர பிரையாரிட்டி ஏன் கொடுக்கலப்பா? எனக்கு அது பிரையாரிட்டி ஏன் கொடுக்கல தெரியல. காலையில எக்ஸ்ட்ரா 10 நிமிஷம் தூங்கி இருக்கலாம், சுகமா இருந்திருக்கும். ஆனா வந்துட்டீங்க நேத்துக்கு. எஸ் எஸ் 1 hour உட்கார்ந்துட்டீங்க, கத்துக்கிட்டீங்க, கேள்வியை மைண்ட்ல ஸ்டோர் பண்ணிட்டீங்க. அந்த கேள்விக்கு விடை தேடி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் டைம் கொடுக்கல. அப்ப காலையில தூக்கத்தை மீறி எந்திரிச்சதுக்கு என்ன பலன்? இந்த செஷன் அட்டன் பண்ணதுக்கான பலன் என்ன? கேள்விகளை மனசுல இருத்திக் கொள்வதற்கான பலன் என்ன? யூ ஆர் வேஸ்டிங் மெமரி ஸ்பேஸ். உங்க மைண்டோட மெமரி ஸ்பேஸை வீண் பண்றீங்க. பிரெயினோட மெமரி ஸ்பேஸ் சம் ஜிபி வேஸ்ட் பண்றீங்க. என்ன காரணம்? கத்துக்கூடாது, இல்ல கேள்வி நினைவு இருக்கக்கூடாது, இல்ல செஷன் அட்டன் பண்ணக்கூடாது. பண்ணிட்டீங்க. கேள்விகள் மனசுக்குள்ள ஏற அளவுக்கு கேள்விகளோட வேல்யூ என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஆனா அதுக்கு நடவடிக்கை இருக்குல்ல, அதுக்கு உண்டான பதில கண்டுபிடிக்கல. என்ன காரணம்? எனக்கு என்னோட ட்ரீம் அப்படிங்கறத அதை எழுத தெரிஞ்சதுங்கன்னா அதை அடையறதுக்கு நான் எப்படி அதை ஸ்பிளிட் அவுட் பண்ணணும் அப்படிங்கறது எனக்கு தெரியல அப்படின்னு நான் தெரியாததை கத்துக்கிறதுக்கு அடுத்த நடவடிக்கை என்ன எடுத்தீங்க? சோ ஒரு விஷயம் தெரியலன்றதுனால அதுக்கு முக்கியத்துவமே கொடுக்காம மத்த வேலைகளை பாக்குறதுக்கு உங்க மனசு அறிவுறுத்துதா? ஆமா. சோ எத்தனை நாளா 20,000 PV டார்கெட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க? அப்படி ஒரு ஆசை இருக்கா? 20,000 30,000 PV பண்ணணும், 6 லைன்ல 5,625 PV பண்ணணும் ஆசைப்பட்டீங்களா? எஸ், ஆமாங்கண்ணா. எத்தனை நாளா பண்றீங்க அந்த ஆசையை? இப்போ ஒரு 5 மாசமா இருக்குங்கண்ணா. 5 மாசம்னா 150 நாளா கிட்டத்தட்ட அந்த ஆசையை பண்றீங்க. நடந்துச்சா? இல்லைங்கண்ணா. ஏன் நடக்கல? நான் அத ஏன் நடக்கலைன்னா நேத்து செஷன் அட்டெண்ட் பண்ணிட்டு கேள்வியை மனசுக்குள்ள வாங்கிக்கிட்டு அந்த கேள்வியின் பயன் வேல்யூ என்னன்னு புரிந்தும்
அதன் பால் நடவடிக்கை எடுக்காம 24 மணி நேரம் ஓட்டுனதுனால கனவு கனவாவே இருக்கு, நடப்பதற்கு உண்டான எந்த சாத்தியக்கூறு உருவாகல. இதுதான் நிச்சயமான நிதர்சனமான உண்மை. எஸ், அதுக்கான தகுதியை நான் வளர்த்துக்கலங்கண்ணா. Who are you? What are you doing? For whom you are doing it? What are their demands and expectations and specifications for life with you? What is the benefit they are going to arrive out of it? இந்த 5 விஷயத்துக்கு பதில கண்டுபிடிச்சிட்டா அடுத்த செகண்ட்ல இருந்து உங்களுடைய ஃபோக்கஸ் அதை பில்ட் பண்றது மட்டும்தான். அந்த பதில் கண்டுபிடிக்கிற முயற்சி, கேள்வியை கொடுத்துட்டேன், அந்த பதில கண்டுபிடிக்கிற முயற்சியில இறங்கல. ஏன்? என்னவோ ஒரு காரணம், சோம்பேறித்தனம் ஒரு காரணம், முக்கியத்துவம் கொடுக்காதது, பிரையாரிட்டைஸ் பண்ணாதது ஒரு காரணம், அசால்ட்டா விட்டது ஒரு காரணம், பாத்துக்கலாம் நினைச்சது ஒரு காரணம், இவன் என்ன நாளைக்கு திரும்ப கேள்வியா கேட்க போறான் அது ஒரு காரணம். ட்ரைனிங் அட்டன் பண்ண சொன்னாங்க, அட்டன் பண்ணிட்டேன், கத்துக்கலாம் யாரும் சொல்லலையே அது ஒரு காரணம். சோ எங்கயோ you have taken it for granted. எங்கயோ இது நிரந்தரம்னு நீங்க நினைச்சிருக்கீங்க. ட்ரைனிங், மீட்டிங், செஷன் அப்படி நினைச்சிருக்கீங்க. ட்ரெயினரை கிராண்டடா எடுத்துக்கல, ட்ரைனிங்க கிராண்டடா எடுத்துக்கல, வெஸ்டீஜ கிராண்டடா எடுத்துக்கல, உங்க டைமை நீங்க ரொம்ப கிராண்டடா எடுத்துக்கீங்க. யூ திங்க் யூ ஹேவ் டைம். நாம நினைக்கிறோம் we have time. நேத்து 1 hour கொடுத்தாச்சு, அட்டன் பண்ணியாச்சு, நடவடிக்கை எடுக்கல. எத்தனை சனிக்கிழமை ட்ரைனிங், நடவடிக்கை எடுக்கல. எத்தனை செவ்வாய்க்கிழமை ட்ரைனிங், நடவடிக்கை எடுக்கல. எத்தனை கவுன்சிலிங் செஷன், எத்தனை இன்விடேஷன் செஷன், நடவடிக்கை எடுக்கல. இன்விடேஷன் எப்படி செய்யணும் ப்ரொஃபஷனலா சொல்லி கொடுத்தாச்சு, அதை நீங்களும் ஒரு வேளை கத்துக்கிட்டீங்க. அந்த கத்துக்கிட்டத அப்ளைன் கிட்ட செய்து பார்த்து, பயிற்சி பார்த்து, ஆடியோ ரெக்கார்டிங் நீங்களே செய்து பார்த்து, என்ன நடவடிக்கை எடுத்து என்ன மாற்றத்தை நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்க. இல்லைன்னா ட்ரைனிங்கா இருக்கும், வானிலை ஆராய்ச்சி தான். இல்லைன்னா ட்ரைனிங் தனியா ஸ்டாட்டிக் அது பாட்டுக்கு இருக்கும், ரிசல்ட் அது பாட்டுக்கு இருக்கும், உபயோகம் இருக்காது. கற்றுக்கொள்ளுதலோட பியூட்டி என்ன? ட்ரைனிங்கோட பியூட்டி, இந்த இண்டஸ்ட்ரியோட பியூட்டி என்ன? ட்ரைனிங். இந்த இண்டஸ்ட்ரியில நீங்க 10 லட்சம் போட்டு டீ கடை வச்சிட்டீங்க, யார் கத்து கொடுப்பா பிசினஸ் பண்றதுக்கு? ஹோட்டல் வச்சிட்டீங்க, 50 லட்சம் போட்டு ஸ்டுடியோ வச்சிட்டீங்க, பார்லர் வச்சு, யார் கத்து கொடுப்பா பிசினஸ் பண்ணணும்னு? நஷ்டப்பட்டு கத்துக்கணும், நஷ்டம் கத்து கொடுக்கும், சவால்கள் கத்து கொடுக்கும். எத்தனை பேருக்கு கொட்டேஷன் அடிக்க தெரியும்? ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கீங்க, ஒருத்தருக்கு ஆர்டர் வாங்கணும், கொட்டேஷன், எத்தனை பேர் கொட்டேஷன் ஒழுங்கா அடிக்க தெரியும்? எத்தனை பேருக்கு ஒரு கார்பரேட் கம்பெனிக்கு லெட்டர் டிராஃப்ட் பண்றதுக்கு தெரியும்? வாழ்க்கை கத்து கொடுக்கும். கத்துக்கலைன்னா காலி. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கூப்பிட்டு கத்து கொடுக்குறோம், மற்ற தொழில் நீங்க கத்து கொடுக்க முடியாது, கூப்பிட்டு கத்து கொடுக்குறோம், கத்துக்கலாம் காலி. சோ தயவு செய்து கண்டக்ட் யுவர் செல்ஃப் இன் a very conscious way. அது என்ன 10 நிமிஷம் போதுங்க. ஒரு Facebook பாக்குறீங்க, படிப்பினை கிடைக்குது, படிங்க 10 நிமிஷம். ஒரு புத்தகம் வாசிக்கிறீங்க 10 நிமிஷம். ஒரு பயிற்சியில உட்கார்றீங்க, ஆன்லைன் ஆஃப்லைன் வாட் எவர், 10 நிமிஷம். வேற என்ன டிஸ்கஸ் பண்ணப்பட்டுச்சு ஜோதி பிரியா நிதிக்கு? அண்ணா வேற என்ன டிஸ்கஸ் பண்ணப்பட்டுச்சு? இந்த 5 கேள்விகள் செஷனுடைய கடைசியில சொல்லப்பட்டுச்சு. வேற என்ன டிஸ்கஸ் பண்ணப்பட்டுச்சு? நான் வந்து இப்போ எங்க இருக்கேன், எங்க போகணும், எனக்கான அந்த வெஹிக்கிள் என்ன, அதுல உங்களுக்கான வெஹிக்கிள், அந்த சமாச்சாரத்துல நீங்க எங்க இருக்கீங்க, எங்க போகணும்ன்றது பேசப்படல. ஆமாங்கண்ணா, அது தனியா உங்களுக்கு என்ன முதல்ல வேணும்? நம்ம உங்களுக்கு என்ன வேணும், நீங்க எங்க போகணும்? ஃபர்ஸ்ட் where do you want to go? ஒரு பயணம் எங்க முடிவடையுது, ஒரு பயணம் எப்ப தொடங்குது, நாம எங்க போகணும்னு டிசைட் பண்ணுவோம். எஸ், எங்க போகணும்னு டிசைட் பண்ணிட்டாதான் பயணம். ஆட்டோ கார்ட்ட ஏறினா எங்க போகணும்னு கேக்குற, ரயில்வே ஸ்டேஷன்ல எங்க போகணும், மேக் மை ட்ரிப்ல டிக்கெட் புக் பண்றீங்க, எங்க போகணும், ஓகே, எங்க போகணும், எங்க போகணும்னு டிசைட் பண்ணாம பயணம் தொடங்குவதில்லை. நம்பர் 1. அப்ப எங்க போகணும்னு டிசைட் பண்ண பிறகு எப்ப போகணும் அப்படின்னு ஒரு கேள்வி. எப்ப போய் சேரணும், எங்க போகணும்ன்றது ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது, எப்ப போகணும்ன்றதுல கேர்ஃபுல்லா இருக்கணும்.
ஓகே, எங்க போகணும் அப்படின்றது அமெரிக்கா போகணும். அமெரிக்கா போகணும்னா அடுத்த கேள்வி எப்ப போகணும்? எப்ப போகணும்? இன்னைக்கு ஈவினிங் போகணும். இன்னைக்கு ஈவினிங் அமெரிக்கா போக முடியுமா? போக முடியாது. மினிமம் 24 ஹவர்ஸ் வேணும். உங்க கையில விசா இருக்கணும். அமெரிக்காவுக்கு ஏத்த ஒரு விசா இருக்கணும், போக முடியும். இல்ல விசா எடுக்கிறதுக்கு உண்டான டைம் இருக்கணும், விசா எடுக்கிறதுக்கு உண்டான நியாயமான காரணங்கள் இருக்கணும். இல்ல பேங்க்ல ஒரு 20 லட்சத்துக்கு பிக்ஸட் டெபாசிட் இருக்கணும். நான் ஓடி போக மாட்டேன், அமெரிக்கால வேலை தேடி அசைலம் கிளைம் பண்ணி உட்காந்துட மாட்டேன், நான் திரும்ப வந்துருவேன் அப்படின்னு அரசாங்கத்துக்கு, அமெரிக்க அரசாங்கத்துக்கு கான்சுலேட்ல புரிய வைக்கணும். திரும்ப விசா வாங்கணும், அதுக்கு 6 மாசம் டைம் வேணும். விசா ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா திரும்ப போடுறதுக்கு அடுத்த 6 மாசம் போட முடியாது, டைம் வேணும். அப்ப அமெரிக்கா போகிறது தான் உங்களுடைய முடிவுனா, அமெரிக்கா எதுக்காக போக போறீங்கன்ற காரணங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். பட் எங்க போகணுன்றதுக்கு பின்னால அடுத்த கேள்வி வருது, எப்ப போகணும். அதேதான் பேங்க்ல எனக்கு 1 கோடி ரூபாய் பணம் வேணும், பேங்க்ல ஒரு 7 கோடி ரூபாய் பணம் வைக்கணும், $1 million வேணும், 3.5 கோடி ரூபாய் பணம் வேணும்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா எப்ப வேணும்? அந்த 3.5 கோடி, அந்த 7 கோடி, அந்த 700 கோடி, 6 70 லட்சம், 6 7,000 ரூபாய், இதுல பிரச்சனை கிடையாது. பிரச்சனை எங்க இருக்கு? நான் பயங்கர வெறி ஆயிட்டேன், தீவிரம் ஆயிட்டேன், ரொம்ப அக்ரஸிவா உழைக்க போறேன், செம மோட்டிவேஷன்ல இருக்கேன், இன்னைக்கு நைட்டுக்குள்ள பணம் வேணும், 6 இந்த மாசத்துக்குள்ள பணம் வேணும், 6 இந்த வருஷத்துக்குள்ள பணம் வேணும். இந்த இந்த டெட்லைனை முடிவு பண்ணும்போது மக்கள் கருத்துல கொள்ள வேண்டியது ஒரு சின்ன விஷயம், ஒரு வாசகம் இருக்கு. people greatly estimate what they can do in 1 year. People greatly estimate what they can do in 1 year. When it comes to the matter of finance, பண சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு வரும்போது மனிதர்கள், மக்கள் என்ன செய்யறாங்க? they greatly estimate what they can do in 1 year. இந்த 1 yearல என்ன கிழிச்சிடணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க. But they greatly underestimate the power of what they can do in 5 years. 5 ஆண்டுகள் என்ன செய்வேன்றத அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்க, துச்சமா மதிக்கிறாங்க, அதுக்கான மதிப்பீடு கொடுக்கறது இல்ல. ஆனா 1 yearல என்ன கிளிக்கணும்? 1 crore எப்ப வேணும்? ஒரு உந்து சக்தி கொடுக்கப்பட்ட ஒரு மனசுக்கு, உந்தப்பட்ட ஒரு மனசுக்கு 1 yearல என்ன கொடுக்கணும் அப்படின்னும் போது 1 கோடின்றான். 5 வருஷத்துல என்னப்பா செய்வ சார்? ஒரு 5 கோடி சார். அண்டர்ஸ்டாண்ட்? யார்கிட்டயாவது பேசி பாருங்க. 1 yearல என்ன நல்ல ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துருங்க. 1 yearல எவ்வளவு சம்பாதிக்கணும்? 1 crore சம்பாதிக்கணும் சார். அப்ப 5 வருஷத்துல ஒரு 5 கோடி, 6 கோடி, 10 கோடி சம்பாதிக்கணும் சார். சரி, இப்போ உன் நிலைமை என்ன சார்? நான் இப்போ -10 lakhsல இருக்கேன் சார். ஜனவரி மாதம் -10 lakhsல இருக்கிற ஒருத்தர் வர்ற டிசம்பர் மாசம் +1 crore போகணும். புரிஞ்சுதா அவர் சொல்ற கணக்குல? அப்ப கிட்டத்தட்ட 1 கோடி 10 லட்சம் அவர் சம்பாதிக்கணும். 1 கோடி 10 லட்சம் அவர் சம்பாதிக்கணும். மைனஸ்ல இருந்து பிளஸுக்கு போகணும், ஜீரோக்கு போகணும், ஜீரோல இருந்து பிளஸுக்கு போகணும். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவர்கிட்ட இப்ப 1 ரூபாய் கையில இருக்குன்னு வச்சுப்போம், மைனஸ் கூட இல்ல, 1 ரூபாய் இருக்குதுன்னு வச்சுப்போம். 1 கோடி மடங்கு அவர் வளரணும். எஸ் ஆர் நோ? இப்ப என்கிட்ட 1 ரூபாய் இருக்குங்க, இந்த இயர் எண்ட்ல என் பேங்க்ல 1 கோடி இருக்கணும்னா இன்டு 1 கோடி மடங்கு நான் வளரணும். எஸ் ஆர் நோ? புரியுதா இல்லையா உங்களுக்கு? எஸ், புரியுதுங்க. கேமரா முன்னால இருக்கிறவங்க ஒண்ணு இப்படி இல்ல இப்படி. ஜோதி பிரியா கிட்ட மட்டுமா பேசுறேன்? ஒண்ணு இப்படி இல்ல இப்படி. ஓகே, 1 ரூபாய் என் பாக்கெட்ல இருக்குங்க. அந்த 1 ரூபாய் 1 கோடி ரூபாயா மாறணும் இந்த ஆண்டு எண்ட்ல, இந்த இயர் எண்ட்ல, பை தி இயர் எண்ட். அப்போ 1 கோடி மடங்கு அது பெருசாகணும். 1 கோடி மடங்கு மல்டிப்ளையிங் கெப்பாசிட்டி இருக்குதா என்கிட்ட? சோ 1 yearல நான் எவ்வளவு கிளிக்கிறதுன்னு இப்படி பிளான் பண்ணுவேன். அதே என்கிட்ட சரிடா கண்ணா, ஓகே 1 yearக்கு 1 crore நீ சொல்லிட்ட, 5 ஆண்டுகளுக்கு என்னடா கண்ணா பண்ணணும், 5 ஆண்டுகள் என்னடா வேணும்னு கேக்குறீங்க. ஒரு 5 crore 7 crores சொல்லுவேன். அப்போ 1ல இருந்து 1 crore டைம்ஸ் மல்டிப்ளை பண்ண முடியும் என்னால 12 மாசத்துல. 60 மாசத்துல அதுல இருந்து இன்டு 5 டைம்ஸ் தான் பண்ண முடியுமா? Do you understand the calculation, my dear friends? புரியுதா? கால்குலேஷன் புரியுதா? புரியல? ஜனவரி 1ஆம் தேதி 2021ஆம் வருடம் என் பாக்கெட்ல 1 ரூபாய் இருக்குமா? ஓகே, நீங்க பொருளாதார ரீதியா என்னை இலக்கு செட் பண்ண சொல்லி என்ன நல்லா மோட்டிவேட் பண்ணிட்டு கேள்வி கேட்கும் போது என் வாழ்க்கை தேவை என்ன, இது என்ன, அது என்ன, இதெல்லாம் யோசிச்சு நான் என்ன சொல்றேன், பை தி இயர் எண்ட் எனக்கு 1 crore வேணும்ன்றேன். அப்ப என்கிட்ட 1 ரூபாய் இருக்கிற நானு 1 கோடி ரூபாயை என் இலக்கு பேங்க்ல வைக்கணும்னா அப்ப 1 கோடி மடங்கு பெருக்கணுமா இல்லையா? அதே என்கிட்ட கேக்குறீங்க. அடுத்த கேள்வி, சரிடா 1 yearக்கு 1 crore பெருக்கிட்டீங்க, 1 yearக்கு 1 crore வைக்கணும்னு நினைக்கிறீங்க, 5 ஆண்டுல உனக்கு என்னடா வேணும்னு கேக்குறீங்க. 5 கோடி 7 கோடின்னு சொல்றேன்.
என் கெப்பாசிட்டி 12 மாசத்துல 1 கோடி மடங்கு பெருக்க முடியுமா? நான் சொல்றேன். ஆனா 5 ஆண்டுல 5 மடங்கு தான் பெருக்க முடியுமா? 7 மடங்கு தான் பெருக்க முடியுமா? முட்டாத்தனமா இல்ல? Yes. Are you with me, guys? Yes. So people greatly estimate or think or overthink what they can do in 1 year, but they greatly underestimate the power of what they can do in 5 years. Okay? So whatever is your goal, first விஷயம் என்ன, எனக்கு என்ன வேணும், என் பயணம் எதை நோக்கி, ஓகே, எங்க நான் போறேன், இதை டிசைட் பண்ண உடனே செகண்ட் எப்ப நான் அதை அடையணும் அப்படின்னும் போது give yourself time. சார் ஆல்ரெடி எனக்கு 40 வயசு ஆயிடுச்சு சார், எனக்கு இனிமே டைம் இல்ல, that doesn't matter. ஆல்ரெடி எனக்கு 60 ஆயிடுச்சு சார், இனிமே எனக்கு டைம் இல்ல, that doesn't matter. 60 ஆயிருக்கலாம், 40 ஆயிருக்கலாம், 20 ஆயிருக்கலாம், 70 கூட ஆயிருக்கலாம். உன் நெஞ்சில இன்னும் ஆசைகள், உன் நெஞ்சில இன்னும் இலக்குகள், உன் நெஞ்சில இன்னும் நான் இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றது மிச்சம் மீதி இருந்தா தான் அந்த முதல் கேள்விக்கு நீ பதில் சொல்ல போற. முதல் கேள்வி நீ எங்க போகணும்னு விரும்புறேன்னா எங்கேயும் போக விரும்பல, அப்படியே சாக விரும்புறேன் இப்படின்னு பதில் வந்துருச்சு. ரெண்டாவது கேள்வி கேட்பதோட நோக்கம் என்ன, அர்த்தம் என்ன? அதே முதல் கேள்விக்கு நான் இன்னும் என் வாழ்க்கைய லிட்டில் பெட்டர் ஆக்க விரும்புறேன். எப்படி? இன்னும் கொஞ்சம் பெட்டரான வீடு, அது ஒரு வாடகை வீட்டுல இருந்து ஒரு லீஸ் வீட்டுக்கு போனா கூட பரவாயில்ல, இல்ல ஒரு சொந்த வீட்டுக்கு போனா பரவாயில்ல, அபார்ட்மெண்டா இருந்தா பரவாயில்ல, கடன் கொஞ்சம் இருக்கு, ஒரு 3-4 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம், 40 லட்சம், வாட் எவர் இட் இஸ், கடன் கொஞ்சம் இருக்கு, கடன் இல்லாம வாழ்றதுக்கு நினைக்கிறேன். வருடத்திற்கு ஒரு சுற்றுலா குடும்பத்தோட போகணும்னு ஆசைப்படுறேன், ஒரு சொந்த கார் வேணும்னு ஆசைப்படுறேன், எப்போதுமே கையில கொஞ்சம் பணம் வேணும்னு நினைக்கிறேன், ஒரு உடனடி தேவை, ஒரு 1 or 2 lakhs, ஒரு 5 லட்சம், 10 லட்சம், வாட் எவர், இது வேணும்னு நினைக்கிறேன். அப்ப அந்த வாழ்க்கையை கொஞ்சம் பெட்டர் ஆக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, அது உங்க வயசுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்ல. 60 வயசுல இதை நினைக்கிறீங்க, இல்ல 70ல நினைக்கிறீங்க, இல்ல 20ல நினைக்கிறீங்க, என்ன பண்றது? உங்க வாழ்க்கையில இந்த கேள்வி கேட்கப்படும் சமயமும் இதுக்கு முன்னால இந்த வாழ்க்கை பல தடவை உங்களுக்கு இந்த கேள்வியை கேட்டிருக்கோம். இப்ப ஒருத்தருக்கு 60 வயசு ஆயிடுச்சு, இப்பதான் இதை கேட்கிறாரு. அவருக்கு 6 மாதங்கள் முன்னாலேயோ, 6 ஆண்டுகள் முன்னாலேயோ, 10 ஆண்டுகள் முன்னாலேயோ, அவருக்கு 18, 20, 25 இருக்கும் போது இது போன்ற கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கோம். வாழ்க்கை கேட்டுட்டே இருக்கோம், சீரியஸ் எடுத்துட்டு இருக்க மாட்டாரு. இப்ப ஜோதிபிரியா கிட்ட சொன்ன மாதிரி தான், டேக்கன் ஃபார் கிராண்டட் எடுத்திருப்பாரு. ஏதோ ஒரு ஆனந்த விடன்ல படிச்சிருப்பாரா இருக்கும், இல்ல வேற எங்கன்னா தெரிஞ்சிட்டு இருப்பாரா இருக்கும், சீரியஸ் எடுத்துட்டு இருக்க மாட்டாரு. சோ வாழ்க்கை கடைசி வரைக்கும் உன்னோட நிறைவேறாத ஆசைன்றது 60 வயசுல வந்து அந்த கேள்வி மறுபடியும் கேட்கப்படும் போது மண்டல் அடிச்ச மாதிரி இருக்கு. அப்ப நான் எங்க போக விரும்புறேன்? எங்கேயும் போக விரும்பல, சாக விரும்புறேன், தட்ஸ் ஓகே, அடுத்த ட்ரைனிங் வர வேண்டாம். இல்ல, நான் இங்க போக விரும்புறேன், என் வாழ்க்கைய லிட்டில் பெட்டர், எனக்கு பிடிச்ச மாதிரி இன்னும் லிட்டில் பெட்டர் ஆக்க விரும்புறேன் அப்படின்னா எங்கேயோ போக விரும்புறேன்னு சொல்லிட்டீங்கல்ல. எங்க போக விரும்புறேன்றதை கண்டுபிடிக்கணும்னா எங்கேயோ போக விரும்புறேன் அப்படி இல்ல, எங்க போக விரும்புறேன், அமெரிக்கா போக விரும்புறேன். ஓகே, வாழ்க்கைன்றது ஒரு ஜேர்னி, ஒரு ஒரு பாதை, ஒரு பயணம், போயிட்டே இருக்கணும். அப்ப நான் எங்க போக விரும்புறேன்றதுதான் முதல் கேள்வி. அதை வச்சுதான் மத்தது பேக் ட்ராக் ஆகி வருது. அப்ப முதல் விஷயம் எங்க போகணும்னு நினைக்கிறேன், அடுத்த 5 ஆண்டுகள்ல ஜோதிபிரியா வாழ்க்கை எப்படி இருக்கணும், அஸ்வினியா வாழ்க்கை எப்படி இருக்கணும், பூர்ணா மேடமோட வாழ்க்கை எப்படி இருக்கணும், என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், சீனு அவர்களின் வாழ்க்கை எப்படி இருக்கணும், ஜெகதீஷ் அவர்களின் வாழ்க்கை எப்படி இருக்கணும். அடுத்த 5 ஆண்டுகள்ல சூப்பர்ரா ஜெகதீஷ் அப்படின்னு நானே என்ன தட்டிக்கணும், சூப்பர்டா ரமேஷ் அப்படின்னு நானே சொல்லிக்கணும், ஏய் சூப்பர்ரா அப்படின்னு நான் என்ன பாராட்டிக்கணும். அப்படின்னா என் லைஃப்ல என்ன நல்லா இருந்தா நல்லா இருக்கும். நம்ம ட்ரெயின்ல போவோம், திருச்சி வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம், திருச்சியா வருது, மதுரை வந்துருச்சு இறங்குங்க அப்படின்னு சின்ன வயசுல அம்மா சொல்லியிருப்பாங்க. அதே கேட்டு கேட்டு நம்மளும் இப்ப நம்ம பசங்க கிட்ட மதுரை வந்துருச்சு, திருச்சி வந்துருச்சு, திருச்சி வருதா மதுரை வருதா, நம்ம போறோமா? நாம தான் போறோம். அதான் முதல் கேள்வி. நீ பயணத்தை தொடங்குற, நீ போய் ரீச் ஆகுற, ஆல்மோஸ்ட் எல்லா பயணமும் ரீச் ஆயிடுது. புரியுதா? 99% ஆஃப் த டைம்ஸ் எல்லா பயணமும் எல்லாருக்கும் ரீச் ஆயிடுது. ஏதோ ஒரு பர்சன்ட் எப்பயாவது ஏதாவது விரும்பத்தகாத சம்பவங்கள் நடக்கலாம். 99% எல்லா பயணமும் முடிவுக்கு வருது. பயணம் தொடங்கினா அந்த பயணம் தொடங்குவதற்கு எங்க போகணும்ன்றதை முடிவு பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. ஸோ ஃபைனான்சியலா என் வாழ்க்கை கொஞ்சம் பெட்டர் ஆகணும், என் வாழ்க்கை கொஞ்சம் வளப்படணும், எதை வேணா நீங்க முடிவு பண்ணலாம். அதுக்கு ஒரு ஃபைனான்சியல் வேல்யூவை டிரைவ் பண்றது நம்மளுக்கு இன்னும் புரிதல டீப்பா கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சொந்த வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறேன், அதுக்கு எவ்வளவு பைசா வேணும்? 1/2 கிரவுண்ட் வீடா, 1 கிரவுண்ட் வீடா, 10 கிரவுண்ட் வீடா, 3 ஏக்கர்ல 3 கிரவுண்ட் வீடா, இல்ல
100 ஏக்கர்ல 40,000 சதுரடி வீடா, இல்ல ஒரு பிளாட்டா, டபுள் பெட்ரூமா, ட்ரிபிள் பெட்ரூமா, எந்த ஏரியா, இதெல்லாம் வரையறை பண்ணிட்டு ஜீரோ டவுன் பண்ணி வரீங்கன்னா அதோட மதிப்பு இன்னைக்கு என்ன, 5 வருஷத்துல இதோட மதிப்பு என்னன்றத போட்டலாம்ல. என்ன இன்னைக்கு இருக்கிறத விட ஒரு 10 லட்சம் ரூபாய் ஜாஸ்தி ஆகுமா? அவ்வளவுதானே. அப்போ எப்படி நான் என் வாழ்க்கையை பெட்டர் பண்ணணும்னு இந்த கேள்வி, என் வாழ்க்கை இன்னொரு 5 வருஷத்துல எங்க இருக்கணும், இந்த பயணம் எப்படி இருக்கணும், வாழ்க்கை பயணத்தில் 5 ஆண்டுகளில் நான் எங்க இருக்க போகிறேன் அப்படின்றத பக்கவா யோசிச்சிட்டீங்கன்னா, என் பசங்க லைஃப வளப்படுத்துறதுக்கு, பெட்டர் ஆக்கிறதுக்கு வீடு எப்படி இருக்கணும் யோசிச்சிட்டீங்க, வாகனங்கள் என்ன வேணும் யோசிச்சிட்டீங்க. பசங்க லைஃப் இப்ப என்னென்ன வயசு உங்க பசங்களுக்கு உங்களுக்கு தெரியும். அவங்க அடுத்த 5 ஆண்டுகள் என்ன ரீச் ஆவாங்க, அதிலிருந்து அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும். இப்பல இருந்து 5 ஆண்டுகள் உங்க சம்பாதிக்கிற பருவம், அதுக்கு அடுத்த 5 ஆண்டுகள்ல உங்களுக்கு 90 வயசு ஆனாலும், உங்க பசங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டு உங்க பசங்களுக்கே 60 வயசு ஆனாலும், உங்ககிட்ட இருந்து ஒரு 10 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு போச்சுன்னா அவங்களுக்கு தேவை இருக்கா இல்லையா? நிச்சயமாங்க. உங்களுக்கு 90 ஆயிடுச்சுங்க, 95 ஆயிடுச்சு, உங்க பசங்களுக்கு 30 40 ஆயிடுச்சு. அப்ப கூட உங்ககிட்ட இருந்து ஒரு வீடு போகுது, சொத்து வேணும்னு சொல்லுவாங்களா, வேணாம்னு சொல்லுவாங்களா? நிச்சயமா வேணும்னு சொல்லுவாங்க. உபயோகம் இருக்கா, உபயோகம் இல்லையா? உபயோகம் தான். இது வரைக்கும் டிலே ஆயிடுச்சு, இனிமே என்னன்னு யோசிக்கிறதுக்கு பதிலா அடுத்த 5 ஆண்டுகளில் உங்க இலக்கை எப்படி நிர்ணயிக்கணும்னா, என் வாழ்க்கை பயணத்துல அடுத்த 5 ஆண்டுகள்ல பொருளாதார ரீதியா என் வீடு எப்படி இருக்கணும், அதுக்கு எவ்வளவு பணம் வேணும், என் பசங்களுக்கு உண்டான படிப்புக்கோ இல்ல படிப்பு முடித்த அவங்களுக்கோ இல்ல அவங்க திருமணத்துக்கோ என்னென்னலாம் நான் செய்ய வேண்டி நான் ஆசைப்படுறேன், என்னென்ன, அதாவது எல்லையில்லா கற்பனைக்கு உங்களை போச்சல்ல. எல்லையில்லா கற்பனைக்கு போனீங்கன்னா மறுபடியும் கணக்கு வழக்கு சரியா வராது. அடுத்த 5 ஆண்டுகள்ல உங்க வாழ்க்கையை பெட்டர் பண்ணும்போது இன்னைக்கு இருந்ததை காட்டிலும் பெட்டரா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறது, வீடு எப்படி இருக்கணும், வாகனம் எப்படி இருக்கணும், பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு நீங்க செய்ய போறது என்ன. எல்லா பிள்ளைக்கும் ஒரு எதிர்காலம் வைப்பீங்கல்ல, நம்ம ஒண்ணும் வைக்கலாம், அவங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்குங்க. ஆனா நம்ம ஒரு அப்பனா ஒரு அம்மாவா நம்ம ஒரு எதிர்காலம் வைக்கிறதா இருந்தா அது எப்படி வைப்போம், அவங்க படிப்பு நிலையில என்ன வைப்போம், 5 ஆண்டுகள்ல அவங்க எங்க இருப்பாங்க, அதிலிருந்து அடுத்த 5 ஆண்டுகளுக்கு உண்டான வளம் செய்து கொடுக்கறதுக்கு கூட ஒரு முயற்சி எடுத்து கொடுக்கறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னும் 5 ஆண்டுகள்ல என் பொண்ணு 12ஆம் கிளாஸ் வந்துருவா அப்படின்னு இருந்தா, அடுத்த 5 ஆண்டுகள் அவ MBBS படிக்க போறாளா, இல்ல அதுக்கு அடுத்த 5 ஆண்டுகள் அவ வாழ்க்கை என்ன, இல்ல UG PG எங்கேயாவது வேற ஏதாவது இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டிஸ்ல எங்கேயா அனுப்பி படிக்க போறோம், ஆக்ஸ்போர்டுக்கு அனுப்ப போறோம், ஹார்வர்டுக்கு அனுப்ப போறோம்னா அதுக்கு நான் என்ன வளம் சேர்க்க முடியும், அப்ப என்கிட்ட என்ன பண்ண வேணும். ஓகே, அப்போ அவளுடைய ஆசை, அவளுடைய மனப்போக்கு எதை நோக்கி இருக்குது, அவளுடைய இன்ட்ரெஸ்ட் ஆர்வங்கள் எதை நோக்கி இருக்குது, அதுக்கு ஒரு அப்பனா நான் என்ன சப்போர்ட் செய்ய முடியும். ஓகே, இது போன்ற நல்ல வீடு, நல்ல காரு, நான் உங்களை இஷ்டத்துக்கு கனவு கண்டு கனவு குதிரையை தட்டி விட சொல்ல. இஃப் யூ வாண்ட் டு மேக் யுவர் செல்ஃப் பெட்டர், இன்னைக்கு இருக்கிறத விட எத்தனை சதவீதம் பெட்டர் நீங்க முடிவு செய்துக்கோங்க. அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது நிர்ணயம் செய்தல் யாரும் கிடையாது, அதுக்கு யாரும் அத்தாரிட்டி கிடையாது, நீங்க தான் அத்தாரிட்டி உங்க லைஃப்க்கு. சோ இன்னையில இருந்து 5 ஆண்டுகள்ல என் வாழ்க்கை எப்படி இருக்கணும், இது ஒரு சரியான கேள்வியா பதிலா இருக்கும். இல்லைன்னா நான் எங்க போறேன், அடுத்தது அதை எப்பக்குள்ள போக விரும்புறேன். நான் ஒரு $1 பில்லியன் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன், $1 பில்லியன் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன், அடுத்தது எப்பக்குள்ள சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த கேள்வி என்கிட்ட கேட்கப்பட்டா என்னுடைய பதில், அதை சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன், டெட்லைன் ஒண்ணு வேணும்ன்றதுக்காக ஒண்ணு கிரியேட் பண்றேன், 15 வருஷம் 10 வருஷம் அப்படின்னு ஒண்ணு கிரியேட் பண்றேன். எது நடக்குதோ நடக்கலையோ எனக்கு என்ன வேணுமோ அதை நான் நடத்திக்க போறேன். புரியுதா? இதை விட பவர்ஃபுல்லானது என்னன்னா, அடுத்த 5 ஆண்டுகள்ல இன்னென்ன விஷயங்களுக்கு என் வாழ்க்கையில பணம் வேணும், நான் இதை நோக்கிய பயணத்தில் இருக்கிறேன். ஓகே, சோ எங்க போகணுன்றதும் தீர்மானம் ஆயிடுச்சு, எப்ப போகணுன்றதும் தீர்மானம் ஆயிடுச்சு. மூன்றாவது என்ன கேள்வி, நான் என்ன வெஹிக்கிள் சூஸ் பண்றது. அஃப்கோர்ஸ் நம்ம பேசிட்டு இருக்கிறது வெஸ்டீஜை பத்தின விஷயம். சோ அதை பத்தின ஒரு ஆராய்ச்சிக்குள்ள போக வேண்டாம். வெஸ்டீஜ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க முதல் கேள்விக்கான பதில், சோ எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா எனக்கு ஒரு 7 கோடி ரூபாய் பணம் தேவைப்படுது, நீங்க ஒரு கணக்குக்கு போட்டீங்க. ஓகே, ஆர் 3.5 கோடி ரூபாய் வேணும்னு ஒரு கணக்கு போட்டீங்க, ஆர் 2 கோடி ரூபாய் வேணும்னு கணக்கு போட்டீங்க. வாட் எவர் இட் இஸ், ஒரு கணக்குக்கு வந்துட்டீங்க. என் வாழ்க்கை எந்தெந்த இடத்துல எல்லாம் நான் இங்கெல்லாம் போகணும், இந்தந்த இடத்துக்கெல்லாம் என் பசங்க, என் வாழ்க்கை, என் காரு, என் வீடு, இதெல்லாம் துல்லியப்படுத்திட்டீங்க, ஓரளவு கொண்டு வந்துட்டீங்க. அடுத்த 5 ஆண்டுகள் என் வாழ்க்கை இப்படி இருக்கணும், டெட்லைன் வந்துருச்சு, எங்க போகணும்னு வந்துருச்சு. அப்ப வெஸ்டீஜ் வெஹிக்கிளை சூஸ் பண்ணி வச்சிருக்கேனே, அந்த வெஸ்டீஜ் வெஹிக்கிள்ல முதல்ல இதெல்லாம் சாத்தியமா திங்க் பண்ணுங்க, தப்பு இல்ல. டோன்ட் பி a believer, டோன்ட் பிலீவ், பி a seeker. தேடுங்க. ஏன்னா பிலீவ் பண்ணிட்டா நம்பிக்கை திடீர்னு உடைஞ்சிருது. இன்னைக்கு மோட்டிவேட்டட் ஆகும்போது நம்ப தோணுது, நாளைக்கு 2 பேர் ரிஜெக்ட் பண்ணும்போது நம்பிக்கை உடைஞ்சிருது.
வேண்டாம், சீக் பண்ணுங்க. வெஸ்டீஜ் சேர்ந்தாச்சு. வெஸ்டீஜ்ல 5 கோடி ரூபாய் எனக்கு தேவையான பணம் இருக்கா, 7 கோடி ரூபாய் இருக்கா, 3.5 கோடி ரூபாய் இருக்கா? வெஹிக்கிள், இந்த வெஹிக்கிள் சூஸ் பண்றதுக்கு முன்னாடி தெரிஞ்சோ தெரியாமல உள்ள வந்துட்டேன், இப்ப இருக்கா இல்லையே? இதை விட நம்ம ஒரு செயின் ஆஃப் டீ கடை நடத்தினா நல்லா இருக்குமே அப்படின்னு உங்களுக்கு தோணுது. அந்த செயின் ஆஃப் டீ கடை நல்லா இருக்குமேன்றது ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா முதல் டீ கடை திறக்கிறதுக்கு 10 லட்சம் வேணும். காலைல இருந்து நைட் வரைக்கும் டீ ஆடுறதுக்கு மைண்ட் ரெடியா இருக்கணும். ஸ்டாஃப் செட் ஆகிறதெல்லாம் அவ்வளவு ஈஸி இல்லை, அதுக்கு ரெடியா இருக்கணும். 10 லட்சத்தை போட்டு 2வது கடை எப்ப திறப்போம் தெரியாது. சோ டீ கடை நடத்தி இந்த 7 கோடியை 5 வருஷத்துல என்னால வச்சிட முடியுமா? அதுக்கு உண்டான பஞ்சாயத்தெல்லாம் நான் சமாளிச்சிருவேனா? இல்ல செயின் ஆஃப் ஹோட்டல்ஸ் வச்சு இந்த 7 கோடியை சம்பாதிச்சிட முடியுமா? இந்த 5 கோடியை சம்பாதிச்சிட முடியுமா? இல்ல ஒரு 2 கோடியை சம்பாதிச்சிட முடியுமா? வாட் எவர் இட் இஸ். முதல் கேள்வியோட பதில் என்னவோ, 3வது கேள்வி நீங்க நம்ப வேண்டாம், அலசி ஆராய்ச்சி பார்க்க டைம் இருந்தா அலசி ஆராய்ச்சி பாருங்க, தர்க்க ரீதியாக விவாதம் பண்ணி பாருங்க, சீர்தூக்கி பாருங்க, எவாலுவேட் பண்ணுங்க, அனலைஸ் பண்ணுங்க. எல்லாம் முடித்து இந்த உலகத்துல இருக்கிற மாடர்ன் அறிவாளிகளுக்கு தோன்ற பதில் என்னன்னா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் ஆண்டர்பிரினர்ஷிப் இன் திஸ் வேர்ல்ட். அதனுடைய வேகத்தன்மை, மல்டிப்ளிகேஷன், அதனுடைய வேகத்தன்மைக்கும் எந்த விதமான ரிஸ்க்கும் இல்லாம வாழ்க்கையில எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுனாலும் ஆரம்பிக்கலாம். நான் -10 லட்சத்துல இருக்கேன், ஆரம்பிக்கலாம். நீங்க +10 லட்சத்துல இருக்கீங்க, ஆரம்பிக்கலாம். எங்க இருந்து வேணாலும் ஆரம்பிக்கலாம். எந்த ரிஸ்க் எடுக்காம ஆரம்பிக்கலாம். இருந்த இடத்துல இருந்து போக வேண்டிய இடத்துக்கு ஆக்சலரேட்டர் சர்ன்னு அழிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். மைனஸ்ல இருக்கியோ, பிளஸ்ல இருக்கியோ, படிப்பு தகுதி இப்படி இருக்கோ அப்படி இருக்கியோ, நான் இந்த இடத்துக்கு போக நினைக்கிறேன், இந்த டைம்குள்ள என் பணம் பினான்சியல் நிலைமை எப்படி இருக்கணும், இந்த டைம்குள்ள இது மட்டும் தெரிஞ்சா போதும். ஜஸ்ட் பிரஸ் தி ஆக்சலரேட்டர், கோ. சோ 3வது வெஹிக்கிள் என்ன? வெஸ்டீஜ்ன்றது முடிவாயிடுச்சு. அடுத்த 5 ஆண்டுகள்ல 7 கோடி ரூபாய் சம்பாதிச்சு இந்த மாதிரி வீடு, இந்த மாதிரி காரு, இந்த மாதிரி பேங்க் பேலன்ஸ், பிள்ளைகளுக்கு படிப்புக்கான விஷயங்கள் இதெல்லாம் வைக்க நினைச்சிட்டேன். என் ரிட்டையர்மெண்ட் லைஃபுக்கு உண்டான ஆக்சுவலா சொல்றேங்க, ஒரு $1 million, 7-7.5 கோடி நெட்வொர்த்ன்றது கடன் எல்லாம் போக, இட் இஸ் கன்சிடர்ட் வெரி வெரி குட் பினான்சியல் லெவல். 7-7.5 கோடி என்கிட்ட வந்து நிறைய கவுன்சிலிங்ல சில பேர் வந்து மாசம் 100 கோடி, வருஷம் 100 கோடி, மொத்தமா 100 கோடி இதெல்லாம் கேட்கறவங்க இருக்காங்க. அதெல்லாம் அந்த ஆஸ்பிரேஷன் இருக்குன்னா அந்த பயணம் வேற. நம்ம அதை பத்தி பேசி அதுக்கெல்லாம் ட்ரைனிங் எல்லாம் கொடுக்க முடியாது, புரியுதா? அதுக்கெல்லாம் யாரும் ட்ரெயின் பண்ண முடியாது. எனக்கு $1 billion தேவைன்னா அதுக்கெல்லாம் யாருக்கும் எங்க பயிற்சி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அப்படி ஒரு இந்த உலகத்துல யாருக்கும் பில்லியனர் ஆக்குறதுலாம் என்ன கிடையாது. அது தனி, அது நம்மளுடைய செல்ஃப் பயணம். நான் சொல்றது ஒரு சராசரி வாழ்க்கை பண கஷ்டங்கள்ல இருந்து விடுபட்டு ஒரு பாசிட்டிவ் சைடுக்கு போறதுக்கு. அங்கிருந்து நம்ம எங்க போறோமோ அது அடுத்து. அதுக்கு நமக்கு ட்ரைனிங், எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன் தேவையில்லை, எக்ஸ்டர்னல் அறிவு தேவையில்லை. ஸோ அந்த ஸ்டேஜ்ல வளர்றதுக்கு எனக்கு தெரிஞ்சு டு பிகின் வித் $1 million. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு தமிழ்நாடு ஆறு இந்திய வாழ்க்கை முறைக்கு கடனே இல்லாம ஒரு 7-7.5 கோடி ரூபாய் $1 million நீங்க அடுத்த 5 ஆண்டுல சம்பாதிச்சா, அதே மாதிரி 10 ஆண்டுகள்ல ஒரு $3 to 3.5 million, கிட்டத்தட்ட 25 கோடி ரூபாய் சம்பாதிச்சா உங்க வாழ்க்கை அமோகமா இருக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். 7.5 கோடியை வச்சு என்ன பண்ண முடியும்? கடன் எல்லாம் முடிச்சிட்டீங்க. 7.5 கோடிக்கு சென்னை மாதிரி ஒரு சிட்டில, ஓகே, ஒரு மாடர்ன் சிட்டில ஒரு சொந்த அபார்ட்மெண்ட் 1 கோடி ரூபாய்க்கு ஓன் பண்ணலாம். ஒரு நல்ல டீசென்ட் 1600 ஸ்கொயர் ஃபீட் வீடு, சூப்பரான அபார்ட்மெண்ட், 3 BHK வீடு, நல்ல மாடர்ன் அம்யூனிட்டிஸோட. ஓகே, சில பேருக்கு ஸ்கிரீன்ல சிரிப்பு வருது இதை பத்தி யோசிக்கும் போது, ஒரு சின்ன புன்னகை வருது. ஐ லைக் இட். ஓகே, அப்போ அந்த ஃபீல் நல்லா இருக்கு. அப்போ அந்த ஒரு 1600 ஸ்கொயர் ஃபீட் சூப்பரான ஒரு அபார்ட்மெண்ட், முகப்பேரு தாம்பரம் சைடு, ஓகே, ஆர் இன்னும் வேற எங்க டெவலப்மெண்ட் சைடு, ஈசிஆர் சைடு, இங்கெல்லாம் ஒரு 1-1.10 1.25 சஃபஸ்டிகேட்டட் அபார்ட்மெண்ட் வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ 7.5 கோடியில 1-1.5 கோடி 1.25 கோடி அங்க கொடுத்துட்டீங்க, விட்டுடுங்க. ஓகே, 20-25 லட்சத்துல சூப்பரா ஒரு கார் வச்சுக்கலாம். உங்க குடும்ப சைஸ்க்கு ஏற்ற மாதிரி 7 சீட்டர் வேணுமா, இன்னோவா வாங்கிக்கலாம். ஓகே, இல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்கோடா ஆக்டேவியா வாங்கிக்கலாம். பியூட்டிஃபுல் நெக்ஸ்ட் லெவல். ஓகே, பேசிக் இந்த ஹோண்டா சிட்டி அதெல்லாம் தாண்டி ஒரு ஸ்கோடா ஆக்டேவியா அந்த மாதிரி ஒரு 25 lakhs 30 lakhs யோசிக்கலாம். ஸோ மொத்தமா வீடும் காரும் சேர்த்து ஒரு 1.5 கோடி ரூபாய்க்கு வச்சுக்கலாம். நான் சொல்றதை நீங்க செய்யணும்னு அவசியம் இல்லை, நான் சொல்றதை எடுத்துக்க முடிஞ்ச இன்புட் ஈஸியா இருக்கும், டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க, அதுக்கு சொல்றேன். 3வது, இன்னைக்கு பர்பஸ் ஆஃப் தி செஷனே கொஞ்சம் டீடைல்டா உள்ள ஆழமா உள்ள கொண்டு வருதான். 3வது,
உங்க குழந்தைங்களுக்கு இன்னைக்கு என்ன வயசோ அடுத்த 5 ஆண்டுகளுக்கு உண்டான விஷயங்கள் வாழ்க்கை நடைமுறையில ஓடும்போது அதிலிருந்து அடுத்தது அவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண போறீங்கன்னா, ஆக்சுவலா சொல்றேன், 2 பசங்க இருக்காங்க, நல்லா படிக்கிறதுக்கு உண்டான மோட்டிவேஷன் கொடுங்க, எல்லாமே கொடுங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிக்கு அனுப்பினாலும் சரி, ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிக்கு அனுப்பினாலும் சரி, உங்க 2 பிள்ளைகளுக்கும் தலைக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்துருங்க. அவங்க கிட்ட கொடுக்கறது இல்ல, அவங்க பேர்ல அடுத்த 5 இயர்ஸ்ல அதை வச்சிருங்க. அவங்க நல்லா படிச்சாலும் சரி, அவங்க நல்லா படிக்கலனாலும் சரி, 1 கோடி ரூபாய் ஒரு பிள்ளை பேர்ல இருந்தா அதுல இருந்து 50,000 ரூபாய் அவனுக்கு மாசம் மாசம் கிடைச்சிட்டு இருக்கும். ஓகே, அதுல இருந்து அவங்க என்ன வேணா பண்ணிக்கலாம், டேக் ஆஃப் பண்ணிக்கலாம். அவங்களுடைய அமெரிக்கால 18 வயசான வீட்டு எடுத்துருவான், தெரியும்ல, அதுக்கு மேல அப்பா சோறு போட மாட்டான். புரியுதா? இந்தியாவில தான் கடைசி வரைக்கும் சோறு போட்டுனே இருக்குது. ஓகே, அப்பனுக்கு வயசு 90, பிள்ளைக்கு வயசு 70 சோறு போட்டு இருப்பான். சோ கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. அப்ப ஆளுக்கு ஒரு 1 கோடி ரூபாய். சோ 1.5 அங்க போச்சு, 1 2 3.5 போயிடுச்சு. கடன் எல்லாம் முடிச்சிருங்க, ஆல்ரெடி முடிச்சது போக நான் சொல்றேன். ஓகே, 2 கோடி கடன் இருக்கு சார் அப்படின்னா 9 கோடி சம்பாதி. ஸோ கடன் முடிச்சிடு, வீடு வாங்கிடு, கார் வாங்கிடு, 2 பிள்ளைகளுக்கு உண்டான ஆளுக்கு 1 கோடி ரூபாய் வச்சிரு. உங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு மாதம் 1 லட்சம் ரூபாய் எந்த உழைப்பும் இல்லாம வந்தா நல்லா இருக்குமா நீங்க நினைங்க. 1 lakh சென்னை சிட்டில வாழ்றீங்க, 1 lakh விரல் கூட அசைக்காம வரணும், கையெழுத்து கூட போடாம ஆட்டோமேட்டிக்கா நம்ம அக்கௌண்ட்டுக்குள்ள வரணும். 2 கோடி ரூபாய் பேங்க்ல போட்டு. சோ 3 2 5.5 கோடி ரூபாய் ஆச்சா? எஸ். 3 2 5.5 கோடி ரூபாய். மிச்சம் 2.5 கோடி ரூபாய் என்ன பண்ண போறீங்க? மிச்சம் 2.5 கோடி ரூபாய் இருக்குங்க. நான் 2 குழந்தைங்களுக்கு 1 கோடி அலாட் பண்ண சொல்லிட்டேன். வீடு, காரு 1.5 கோடி ரூபாய்க்கு சொல்லிட்டேன். புரியுதா? அப்புறம் பேங்க்ல மாசம் மாசம் 1 லட்சம் ரூபாய் வரதுக்கு 2 கோடி ரூபாய் போட்டு வைக்க சொல்லிட்டேன். 2 கோடி. இன்னும் 2 கோடி எக்ஸ்ட்ரா இருக்கு, 2.5 கோடி எக்ஸ்ட்ரா இருக்கு. என்ன செய்ய போறீங்க? இவ்வளவுதாங்க நமக்கு தேவை. நம்ம பேப்பர் பேனாவை எடுத்து வரையறைப்படுத்தாம எனக்கு இப்படி ஆகணும் அப்படி ஆகணும் நிஜமா எடுத்து எழுதுனா ரொம்பலாம் ஆசை கிடையாது. யாருக்கு 5 ஆசை 10 ஆசை இருந்தா பெரிய மேட்ரு. ஒரு தத்துவ ஞானி சொல்றாரு, ஆசையினால மனித குலம் அழியல, போதுமான அளவுக்கு இன்னும் ஆசைகளை வளர்த்து கொள்ளாததுனால மனிதன் அழிஞ்சிருக்கு. ரேரா சில பேரோட ஆசையினாலதான் இன்னைக்கு டியூப்லைட் மேல உட்காந்து வெளிச்சத்துல பேசிக்கிட்டு இருக்கோம். ரேரா யாரோட ஆசையாலேயே தான் இன்னைக்கு எங்கெங்க மூலை முடுகுல இருந்து ஜூம்ல கனெக்ட் ஆயிட்டு இருக்கோம். யாரோட ஆசையோ தான் இன்னைக்கு டெக்னாலஜி வளர்த்துருக்கு, யாரோட ஆசையோ தான். அப்படி பார்த்தா நிறைய பேருக்கு போதுமான அளவுக்கு ஆசையே இல்லை, அதனாலதான் டிரைவே இல்லாம உட்காந்துருக்கோம். சோ ஆசை மனிதனை அழிக்கல, போதுமான அளவுக்கு ஆசை இல்லாததான் மனிதன் அழிச்சிருக்கு. புரிஞ்சிச்சா? எல்லாரும் ஆசையே படாம கம்முனே இருந்துட்டோம், சோறு எங்க இருந்து கிடைக்கும்? இல்ல, யாருமே ஆசைப்படல, உட்கார்ந்து தவம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். சோத்துக்கு என்ன பண்ணுவோம்? பசி போற அளவுக்கு தவம் செய்யறதுக்கு வேற ஸ்டேஜுக்கு வரணும், அது வரைக்கும் பசிக்கும். சோறு வீட்டுல சோறாக்கிறதுக்கு மனைவி சோறாக்கிட்டு இருந்தா நான் தத்துவம் பேசிட்டு இருக்கலாம், உட்காந்து அப்படியே தவத்துல இருக்கலாம். ஆசைக்கு யாருக்கும் ஆசையே வேண்டாம்னு சொல்லலாம். பசிக்கும் போது சோத்துக்கு ஆசை இருக்குல்ல, ரசம் கொதிக்கும் போது நாக்குல எச்சி வருது இல்ல பட்டி கிடந்தவனுக்கு. அப்ப யாரோட ஆசையோ தான் இங்க பல விஷயத்த நடத்திக்கிட்டு இருக்கு. சோ ஒரு 7.5 கோடி ரூபாய் $1 மில்லியன்ன்றதுக்கே ஒரு வீடு, ஒரு காரு, குழந்தைங்க படிப்பு, குழந்தைங்க திருமணத்துக்கு இன்னொரு 50 லட்சத்தை அழிங்க. ரொம்ப கிராண்ட் எல்லாம் பண்ணாம சாதாரணமா பண்ணுங்க. வாட் எவர் இட் இஸ், அவங்க பேர்ல எஃப்டில போட்டு கொடுங்க, டசன்ட் மேட்டர். அதுக்கே இவ்வளவுதான் லைஃப். நான் சொல்றது இதை விட அப்டேட்டட் லைஃப் வேணுமா? இதுக்கு அடுத்த பணக்கார லைஃப். இந்த $1 million இஸ் நோ மோர் பணக்கார லைஃப். புரிஞ்சுக்கோங்க. ஓகே, தேர் வாஸ் அ டைம் பிகமிங் அ மில்லியனர் ஒரு பணக்கார ஆசை இருந்துச்சு. $1 million இப்ப பணக்கார ஆசை இல்ல. அப்ப கொஞ்சம் பணக்காரன் ஆகணுமா? ஒரு 3 to 3.5 மில்லியன், நான் தான் சொன்னேன், ஒரு 25 crores. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ட்ரைனிங் செஷன் பண்ணிருக்கேன், இங்க இல்ல வெளியே. லைஃப் ஸ்டார்ட்ஸ் அட் 25 crores. லைஃப் ஸ்டார்ட்ஸ் அட் 25 crores. ரிச் லைஃப், ரிச்னஸ் ஸ்டார்ட்ஸ் அட் 25 crores. இந்திய ரூபாயில 24-25 கோடி ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒண்ணுமே இல்லைங்க, இந்த வீட்டை செம கிராண்டா பாஷா, பீச் பக்கத்துல ஒரு விழா, பீச் பிடிக்கும்னா இல்ல பாஷா சிட்டி ஸ்டெர்லிங் ரோட்லயோ கீழ்பாக்லயோ 4 bedroom ஹால் கிச்சன், ஒரு ஸ்கொயர் ஃபீட் 20,000 ரூபாய், 2000 ஸ்கொயர் ஃபீட், என்னாச்சு? 4 கோடி ரூபாய் போச்சு. இன்டீரியர் மட்டும் ஒரு 50 லட்சம் போச்சு, 4.5 கோடி ரூபாய் போச்சு. எல்லாரும் போறதுக்கு ஒரு இனோவா வச்சுக்கோங்க, நீங்க மட்டும் தனியா போனா ஸ்டைலா ஒரு BMW 5 Series வச்சுக்கோங்க. ஓகே,
இல்ல ஒரு X5 கிளாஸ் எஸ்யூவி வச்சுக்கோங்க. இது ஒரு இனோவாவும் அதுவும் சேர்த்து ஒரு 1.3 crores 1.4 crores வரப்போகுது. வீடு ஒரு 4 crores. உங்க பேரு சொல்றதுக்கு ஏத்த மாதிரி ஒரு பிசினஸ் பண்ணுங்க. நல்ல உங்க பிராண்ட் கிரியேட் பண்ற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் பிசினஸ் ஒரு 3 to 4 crores இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுங்க. கை கடிக்காம, வாடகை கொடுக்கறதுக்கு காசு இல்லாம, வாடகை கொடுக்கறது தண்டல் வாங்கி கொடுக்காம, புரியுதா நான் சொல்றது? பியூட்டிஃபுல்லா ஒரு லக்ஸுரி லேடிஸா இருந்தா ஒரு பொட்டிக் யோசிங்க. சூப்பரா ஒரு சலூன். உங்களுக்கு அந்த சலூன் நடந்து அந்த பொட்டிக்கு வியாபாரம் பண்ணி தான் வாடகை கொடுக்கணும், இல்ல வீட்டுல அடுப்பெறியணும், எந்த அவசியமும் கிடையாது. அந்த நடந்தா அடகாட்டி போடுது. வீட்டுல இருந்து கிளம்பி போய் உட்காரத்துக்கு உங்களுக்கு முதல்ல கௌரவமா ஒரு இடம் நல்லா இருக்குமா இல்ல? எவ்வளவு ஜாலியா திமிரா இருக்கும் யோசிச்சு. அது ஒரு ஸ்டேஜ் லைஃப்ல அது வேணும்ல. அதுக்கு ஒரு 3.5 கோடி ரூபாய் செலவு பண்ணுங்க. சோ கார் ஆச்சு, லக்ஸூரியஸ் ஹவுஸ் ஆச்சு. 2 பசங்களையும் ஃபாரினுக்கு அனுப்பி அவனை இதுக்கு மேல இந்த 25 கோடி ரூபாய்க்கு ஆசைப்படுறவெல்லாம் புள்ள பின்னாடியே போய் மணி கட்டத்துலாம் ட்ரை பண்ண மாட்டான். புள்ள கிட்ட சொல்லிடுவான், இந்தாடா கண்ணா, இது உன் லைஃப், 18 வயசு வரைக்கும் படிக்க வச்சுட்டேன், ஃபாரின் போ, படி, நல்லா இரு. அப்பா சொல்றான் 2 வருஷத்துல, அப்பா நான் இங்கேயே கட்டிக்கிறேன்ப்பா, எனக்கு ரிட்டர்ன் வரதுக்குலாம் ஆல் த பெஸ்ட், அவனே பாத்துக்கோ, நான் எப்பயா வர முடிஞ்சா வரேன், நீ எப்பயா வர முடிஞ்சா கிளம்ப. அவ்வளவுதான். இன்னைக்கு பெரும்பாலான நகர்ப்புறம் தாண்டி இருக்கிற லைஃப் இப்படி இருக்கு. சென்னையில இருந்து மேல பெங்களூர், பாம்பே, இப்படி எல்லாம் போய் 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 பாத்தீங்கன்னா நிறைய பேரோட லைஃப், ஏன்னா வச்சுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிற வரைக்கும் முட்டிக்கிட்டு இருக்கு, மோதலா இருக்கு, சண்டையா இருக்கு. ஃப்ரீயா விடணும்னு நினைச்சிட்டீங்க, உறவு நல்லா இருக்கு, அன்பு நல்லா இருக்கு, எதை நம்பி யாரும் இல்லை. கட்டாயத்துல இன்னைக்கு 30 to 40 இயர்ஸ்ல இருக்கிற நம்மளுடைய ஸ்டேஜ் அடுத்த 5 இயர்ஸ்ல நம்ம இப்படி ஃப்ரீயா அறுத்து விடுறதுக்கு தயாரா இருந்தோம்னா எல்லாம் நல்லா இருக்கும். கழட்டி விட்டுறணும். எனக்கு விக்டோரியா மேடம்க்கு ஒரு பியூட்டிஃபுல் டிஸ்கஷன் ஒரு வாரம் முன்னால பேசிக்கிட்டு இருக்கும்போது, உங்க ட்ரீம் என்ன, என் ட்ரீம் என்ன, அப்படி பேசிட்டு இருக்கும்போது அவங்க சொல்றாங்க, எனக்கு என்னமா இன்னும் 2-3 வருஷம் பசங்களெல்லாம் அவங்களுக்கு என்ன வேணுமோ அவங்கவுங்கள அமைச்சிருவேன். என்னமா அப்படி சொல்லிட்டீங்க? ஆமா, அவனுக்கு பறக்கணும், அது என் லைஃப் இப்படி இருக்கணும், அவன் அப்படி இப்படி. இதான் ரியாலிட்டி. ஸோ உங்களுக்கு ஒரு வீடு ஸ்டெர்லிங் ரோட்ல பியூட்டிஃபுல் அப்பார்ட் நுங்கம்பாக்கம் பாருங்க, நம்ம வெஸ்டேஜ் ஆஃபீஸ் போற வழியில் நான் பார்ப்பேன், நுங்கம்பாக்கம் ஹை ரோட்ல தாஜுக்கு ஆப்போசிட்ல கட்டிட்டு இருக்கான், 4 கோடி பியூட்டிஃபுல் வீடு. நீங்க வீட்டை போட்டணும்னு கூட அவசியம் இல்லை, எவ்ரி திங் டேக்கன் கேர். நீங்க சொந்த வீடு வாங்கினா புல்லு முதற்கொண்டு நீங்க கொடுக்கணும், புரியுதா? என் குருநாதர் ஸ்விம்மிங் பூல் வச்சிருக்காரு, லாக்டவுன் டைம்ல வேலைக்கு ஆள் கிடைக்காம நான் அடிச்சு கொசு வச்சுட்டு இருக்கேன், நான் புல்லு பிடிங்கின்னு இருக்கேன்றது. இண்டிவிஜுவல் ஹவுஸ் வச்சுக்கிட்டு, புரியுதா? So beautiful apartment 4 கோடி, பியூட்டிஃபுல்லா 1 or 2 cars, 1 or 2 cars கெத்துக்கான, அது ஒரு 1.5 கோடி. ஒரு 2 கோடிக்கு நகைங்க வாங்குவீங்களா? இல்ல அதே மாத்தி மாத்தி ஆயிடுச்சு, இதை வாங்கி அதை வாங்கி அதை இது வாட்டர் பிலிட்டிஸ் இல்ல வச்சுக்கோங்க. கௌரவத்துக்கு ஒரு வியாபாரத்துக்கு ஒரு 3.5 கோடி ரூபாய் வச்சுங்க. பசங்களுக்கு ஆளுக்கு இந்தாடா மவனே, உனக்கு ஒரு 3 கோடி, இந்த உனக்கு ஒரு 3 கோடி பேங்க்ல போட்டு வச்சிருக்கேன், மாசம் 1.5 லட்சம் 2 லட்சம், நீ என்ன வேலைக்கு போறியோ போகலையோ, கல்யாணம் கட்டலையோ உனக்கு மாசம் வந்துட்டு இருக்கும். இதெல்லாம் பண்ணீங்கனாலே மிச்சம் 5 கோடி இருக்கும். மாத வருமானம் 10 கோடி ரூபாய், ஐ மீன் மாதம் 5 லட்சம் ரூபாய் வரத்துக்கு 10 கோடியை பேங்க்ல போட்டுருக்கு. 1 கோடி போட்டா 50,000 ரூபாய் வரும், 10 கோடி பேங்க்ல போட்டுருக்கு. ஓகே, 5 லட்சம் ரூபாய் மாசம் வரும். ஒருவேளை ஃபேமிலியோட ஹோட்டல் போய் சாப்பிடணும்னா 5 ஸ்டார் ஹோட்டல் போய்ங்க. ஒருவேளை டூர் போகணும்னு நினைச்சீங்கன்னா பிசினஸ் கிளாஸ்ல டூர் போகும். எத்தனை வாட்டி பிசினஸ் கிளாஸ்ல வருஷத்துக்கு போயிடுவீங்க? எத்தனை வாட்டி போய் 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிடுவீங்க? அதுவும் போர் அடிச்சிடும். ஸோ எல்லாமே சேர்த்து 20-21 கோடிக்கு மேல கணக்கே வராது. 25 கோடி எதேஷ்டம், சூப்பரான காசு, சூப்பரான காசு. கடனே இருக்கக்கூடாது. கடனே இல்லாத 7-7.5 கோடி, கடனே இல்லாத 20-25 கோடி, பியூட்டிஃபுல்லான காசு. 100 கோடி ரூபாய்க்குலாம் பயிற்சி கொடுத்து எனக்கு தெரிஞ்ச 100 கோடி கிடையாது, புரியுதா? அதுக்கு பயிற்சி தேவையில்லை, அவங்க செல்ஃப் மோட்டிவேட் ஆயிட்டு அவங்க போயிட்டு இருக்க வேண்டியது. ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், when you are really absolutely clear about what you want, இன்னைக்கு உங்க லைஃப் எங்க இருக்கு, அடுத்த 5 வருஷத்துல என் லைஃப் எங்க இருக்கணும், அதுக்கு வெஸ்டேஜ்ன்ற வெயிட்ல சூஸ் பண்ணிட்டேன். அடுத்த விஷயம் என்ன வருது? ஸோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன, வேர் ஐ எம் கோயிங், வேர் ஐ வாண்ட் டு கோ. செகண்ட், when I want to reach there, சொல்லியாச்சு. இதுக்கு ஒரு கிளாரிட்டி, ஒரு சின்ன லைட் த்ரோ பண்ணிருக்கேன். என்னென்ன விஷயங்கள், என்னென்ன அம்சங்கள் நீங்க உங்க லைஃப்ல யோசிக்கணும். ஒவ்வொரு தோராயமா எல்லாருக்கும் வீடு, காடு, பசங்க இவ்வளவுதான்மா. தோராயமா எல்லா குடும்பமா இருக்கிறவங்களுக்கு இவ்வளவுதான். ஓகே. மூணாவது என்ன, வாட் இஸ் தி வெஹிக்கிள் ஐ சூஸ்? வெஸ்டேஜுக்குள்ள வந்துட்டீங்க. வெஸ்டேஜுக்குள்ள இந்த பணம் இருக்கா? மாதம் கோடியில சம்பாதிக்கிறவங்க நமக்கு தெரியும். சோ இத பத்தி கேள்வியே கிடையாது. ஓகே. இப்ப அடுத்தது, இப்போ நீங்க ஃபிளைட்டை சூஸ் பண்ணிட்டீங்க.
இந்த மோட் ஆஃப் டிராவல் ஃபிளைட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கோட ஃபாஸ்டஸ்ட் எதுவும் கிடையாது. ஓகே, ஆன்லைன் பவர், ஆஃப்லைன் பவர், நெட்வொர்க்கிங் பவர் எல்லாமே இருக்கக்கூடியது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான். புரியுதா? சோ எக்ஸலண்டான ஒரு வெஹிக்கிள், பவர்ஃபுல் வெஹிக்கிளை சூஸ் பண்ணிட்டீங்க. இப்ப 4வது விஷயம் என்ன? இப்ப அந்த பைலட் நீங்க தான் பைலட், யாரும் வண்டி ஓட்ட போறது இல்ல. உங்க கனவு வண்டி நீங்க தான் ஓட்டணும். இப்ப இந்த வெஸ்டீஜ் பிசினஸ பத்தி முழுசான நாலேஜ் இருந்தா தான் நீங்க இந்த வண்டியை ஓட்ட முடியும். என்ன நல்ல நாலேஜ் வேணும்? இந்த இண்டஸ்ட்ரியை பத்தின தரம் நாலேஜ் வேணும். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை பத்தி புரிதல் வேணும். சார் என்னை யாரும் சேர்த்தாங்க சார், இது சேர்றதுக்கு போதுமானது. உங்களை நம்பி 10 பேரோ 15 பேரோ 50 பேரோ 100 பேரோ நீங்க 7 கோடி ரூபாய் சாம்ராஜ்யத்தை அமைக்க போறீங்க, இல்ல 20 கோடி ரூபாய் 25 கோடி ரூபாய் நெட்வொர்க் அமைக்க போறீங்கன்னா அதுக்கு இந்த நாலேஜ் பத்தது. சீனு சார் சேர்த்தது வெங்கட்ராமனா இருக்கலாம், வெங்கட்ராமனை சேர்த்தது சம்பத்தா இருக்கலாம். ஆனா சீனு அடுத்த 5 வருஷத்துல மாசம் ஒரு பேங்க்ல 7 கோடி ரூபாய் நெட்வொர்க் வைக்கணும்னு நினைச்சா என்ன வெங்கட்ராமன் சேர்த்தாரு. இந்த எண்ணத்துல இருந்து கைட்டிக்கிட்டு இது இனிமே என் பிசினஸ், ஐ ஆம் ரெஸ்பான்சிபிள், இந்த இடத்துக்கு வந்துடும். தீதும் நன்றும் பிறர் தரவாரா, என் லைஃப் ஆவறதும் அழியறதும் என் கையில் இருக்கு. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபேக்டருக்கு வந்துடணும். அப்பதான் நம்ம அடல்ட், அப்பதான் நம்ம பக்குவப்பட்டோம்னு அர்த்தம். இந்த இண்டஸ்ட்ரியை பத்தின நாலேஜ் வேணும். எங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் ஆகுது? நெட்வொர்க் இன்னைக்கும் சொல்றேங்க, இன்னைக்கு நம்ம கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் இந்த இடத்துல இருக்கோம். இந்த 200 பேர்ல எத்தனை பேருக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல காசு எங்க இருந்து வருது? எப்படி? அதாவது நீங்க பிளான் காமிக்கிறீங்க, பிரசன்டேஷன் பண்றீங்க, பிரசன்டேஷன் பண்ண உடனே ஏன் எல்லாம் சேர மாட்டான்? 10 பேருக்கு பிரசன்டேஷன் பண்றீங்க சார், 10 பேரை பிளான் காட்டுறீங்க, ஏன் 10 பேர்ல ஒருத்தன் சேர்றான், 2 பேர் சேர்றான், மிச்சம் 8 பேருக்கு பணம் வேண்டாமா? கொஞ்சம் லாஜிக்கல யோசிங்க. 10 பேரை உட்கார வச்சிட்டீங்க, டெய்லி ஒரு ப்ராஸ்பெக்ட் உட்கார வைக்கிறீங்க. ஓகே, 10 நாள்ல 10 ப்ராஸ்பெக்ட், ஒருத்தனோ 2 பேரோ சேர்றான், நீங்க ஃபாலோ பண்ணா. ஓகே, மிச்சம் 8 பேர் ஏன் சேரல? அவன் ஆல்ரெடி பொருளாதார சுதந்திரம் அடைஞ்சவனா? இல்ல அவனுக்கு பொருளாதார சுதந்திரம் வேண்டாமா? வேணும். அப்புறம் ஏன் சேர மாட்டான்? லாஜிக்கலா யோசிங்க. நான் கேட்கிற கேள்வி புரியுதா மிஸ்டர் ஜெய் கிருஷ்? நீங்க யாருக்கு பிளான் காட்ட போறீங்க? 10 பேருக்கு ஒரு வாரத்துல காட்டுறீங்க, 2 பேரோ ஒருத்தனோ சேர்றான், மிச்சம் 8 பேர் பொருளாதார சுதந்திரம் அடைஞ்சிட்டானா இல்ல பொருளாதார சுதந்திரம் வேண்டாமா? வேணும். வேணும், இதுக்கு முன்னால அடையல. அப்ப ஏன் சேர மாட்டேங்கிறான்? ஏன்னா இந்த பிளான்ல காசு வரும்னு அவன் நம்ப மாட்டேங்கிறான். ஹானஸ்டா இதை தவிர வேற என்ன காரணம் இருக்க முடியும் சொல்லுங்க? வேற எங்கேயாவது நீங்க அறிவு ரீதியா கொஞ்சம் போய் அடிப்படையான யோசனைக்கு வாங்க. அவனுக்கு பணம் வேணுங்க, அதுக்காக தான் வேலைக்கு ஓடுறான், கஷ்டப்படுறான், ஒர்க் ஃப்ரம் ஹோமோ ஒர்க் ஃப்ரம் ஃபாரஸ்டோ எதையோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கான். ஓகே, கஷ்டப்பட்டு பாஸுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கான், கஷ்டப்பட்டு கடையை நடத்துறான், கடன் வாங்கிட்டே இருக்கான், கடன்ல இருந்து மீளவே முடியல. அப்ப அவனுக்கு பணம் வேணும்ன்றதுல மாற்று கருத்தே இல்லை. அவனும் ஓடுற வயசுல தான் இருக்கான், பணம் வேணும்ன்ற மாற்று கருத்தே இல்லை. அப்புறம் என்ன காரணத்துக்கு அவன் சேர மாட்டேங்கிறான்? அவனுக்கு நம்பிக்கை இல்லை. அந்த நம்பிக்கையை விதவிதமா பிரிச்சோம்னா இண்டஸ்ட்ரி பேர்ல நம்பிக்கை இல்லை, கம்பெனி பேர்ல நம்பிக்கை இல்லை, நம்ம மேல நம்பிக்கை இல்லை, அவன் மேலேயே நம்பிக்கை இல்லை. இதை பிரிக்கலாம், பட் பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லாம காமனா சொல்லுங்க, நம்பிக்கை இல்லை. நிச்சயமா இது பண்ணா 1 வருஷத்துலயும் 5 வருஷத்துலயும் என் பேங்க்ல இவ்வளவு பணம் இருக்குண்டா நம்பினா பண்ணி பார்ப்போம்னு இறங்க மாட்டானா? இறங்குவாங்க. அப்படி இறங்குனதுதான் நம்பலாம். அந்த நம்பிக்கை வராதவெல்லாம் வெளியே இருக்கு. சோ அந்த நம்பிக்கை நமக்கு வந்ததா கூட சொல்ல முடியாது. சரி பண்ணி பார்க்கலாம், முயற்சி பண்ணி பார்க்கலாம், வரும் போல் இருக்கே அப்படின்னு நாமளே யோசிச்சு, நம்ம தான் எதுவும் முதலீடே போடலையே, நம்ம வீட்டுல இருந்தே கூட பண்ணலாம்னு சொல்றாங்களே அப்படின்ற விஷயத்தெல்லாம் வச்சு நம்ம சேரலாம்னு முடிவு வந்து செஞ்சிட்டோம். கரெக்டா? அவன் அது பண்ண கூட ரெடியா இல்ல, அவன் வெளியே இருக்கான். ஏன்? அந்த ஒரு சின்ன விஷயத்து கூட அவன் ரெடியா இல்ல. அவனுக்கு பணம் வேணும், ரெடியா இல்ல. காரணம் என்னன்னா இங்க பணம் இருக்கு, அவனுக்கு நம்பிக்கை இல்லைன்ற புரிதல் நம்மளுக்கு இல்ல. நம்மளுக்கு நம்பிக்கை வந்துருச்சு, அவனுக்கு நம்பிக்கை வரல. இது ரெண்டையும் பாலமாக, இது ரெண்டையும் இணைக்கிற விஷயம் நடக்கவே இல்லை. அப்ப இன்னைக்கு பிரசன்டேஷன் பாக்குற ஒருத்தருக்கு நெட்வொர்க் இண்டஸ்ட்ரினாலே வேணாங்கிறாரு, ஆர் நெட்வொர்க் இண்டஸ்ட்ரினாலே அலர்ஜி இருக்கு, ஆர் நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில பணம் வரும்னு அவருக்கு நம்பிக்கை இல்லை, ஏதோ ஒரு ஃபார்மேட்ல. அப்ப இல்லடா இந்த இண்டஸ்ட்ரி சூப்பர் அப்படின்னு சொல்றதுக்கு உங்ககிட்ட கருத்தோ ஞானமோ என்ன இருக்கு? அதுல இந்த நிறுவனம் டாப் கிளாஸ் அப்படின்றத நிரூபிக்கிறதுக்கு உங்ககிட்ட கருத்தோ ஞானமோ என்ன இருக்கு?
அதுல என் டீம் சூப்பர் அப்படின்னு சொல்வதற்கு உங்ககிட்ட கருத்தோ ஞானமோ சாலிடான எவிடன்ஸோ என்ன இருக்கு? சோ இண்டஸ்ட்ரிய பத்தின ஞானம், கருத்து, எவிடன்ஸ். கம்பெனியை பத்தின ஞானம், கருத்து, எவிடன்ஸ். இந்த டீம் யார், உங்க லைன் ஆஃப் ஸ்பான்சர்ஸ், இந்த டீமை பத்தின கருத்து, ஞானம், எவிடன்ஸ். சோ இது மூணும் அவருடைய நம்பிக்கைக்கு ஆட் பண்ணும். அடுத்த விஷயம், நீங்க எப்படி கமிட்டடா அவரை பார்த்துப்பீங்கன்றதுக்கு பத்தின உறுதிமொழி. அதுக்கு கருத்து ஞானம் தேவையில்லை. அதுக்கு சின்சியரான ஹானஸ்டான உறுதிமொழி, நேர்மை, டோட்டல் டிரான்ஸ்பரன்சி, டோட்டல் நேர்மை, அப்படி ஒரு உறுதிமொழி. இது 4 கொடுத்தா அந்த சேராத 8 பேர்ல இன்னும் 2 பேரோ 3 பேரோ தட்டி தூக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? எஸ். சோ அவனுக்கு பணம் வேணும், இதுல மாற்று கருத்தே கிடையாது. அவனுக்கு அந்த பணம் இன்னும் கிடைக்கல. அட்டன் பண்றான், ஒண்ணு முழுசா பார்க்க மாட்டேன்றான், இல்ல பார்த்துட்டு முடிவெடுக்க மாட்டான், இல்ல முடிவெடுத்துட்டு சேர மாட்டான். அவன் மொத்தம் வாழ்க்கை மாறல. போங்க பழைய ஃபாலோ அப் எல்லாம் எடுத்து பாருங்க. போன மாசம் யாரெல்லாம் வேணாம்னா, அதுக்கு முந்தின மாசம் யாரெல்லாம் வேணாம்னா போனை போட்டு கேளுங்க, என்னப்பா இது வேணாம், நீ ஏதாவது பணக்காரன் ஆயிட்டியான்னு கேளுங்க. அதே நேரம், ஆமா நீ 2 மாசம் பண்ணி நீ ஏதாவது growth ஆயிட்டியா அதுல அவன் கேட்பான். அதுக்கு பதில் சொல்ல முடியும்னா நீங்க தாராளமா அவன்கிட்ட என்ன கேள்வி. இது வேணாம்னு சொல்றதுனால யாருக்கும் எந்த ஒரு லாபமும் இல்லை. இது வேணும்னா லாபம் வர வாய்ப்பு இருக்கு. இந்த புரிதல் நிலைக்கு அவங்களை கொண்டு வரணும். சோ இந்த வெஹிக்கிளை ஓட்டணும்னு நினைச்சிட்டீங்க, 3வது வெஹிக்கிள் இது ஃபிளைட், இந்த ஃபிளைட்டை ஓட்டணும்னு நினைச்சிட்டீங்கன்னா இந்த ஃபிளைட்டை ஆபரேட் பண்றதை பத்தின விஷயம் ஃபுல்லா படிக்கணும்ல. இதோட மேனுவல், ஒரு மொபைல் போனை யூஸ் பண்றதுக்கே ப்ராப்பரா மேனுவலை வாசிக்கணும். அப்போ இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல அடுத்து 5 ஆண்டுகள்ல 7 கோடி வேணும், 20 கோடி வேணும்னா எந்த அளவுக்கு நீங்க இந்த மேனுவலை வாசிக்கணும்? அந்த வாசிக்கிறதுக்கு உண்டான டைம் என்ன கொடுத்தீங்க? எவனோ ட்ரைனிங் கூப்பிட்டா வந்து பிளக்இன் பண்றது, யாரோ தள்ளினா வந்து உட்கார்றது, அதெல்லாம் விட்டுட்டு சுயமா லேர்ன் பண்றதுக்கு உண்டான விஷயங்கள், பயிற்சிகள், முயற்சிகள் என்னன்னு எடுத்தோம். நம்ம அந்த கற்றல்ன்ற ஒரு விஷயத்துக்கு எங்க நீங்க எங்க இருந்து இறப்பீங்க? சோர்ஸ் எங்க இருக்கு? சோர்ஸ்ல தண்ணி தான் நீங்க இறக்க முடியும். சோர்ஸ்ல எங்க தண்ணி இருக்கு? திங்க் பண்ணுங்க. ஓகே, So 3வது வெஹிக்கிள் இஸ் அபவுட் திஸ் இண்டஸ்ட்ரி. நீங்க இந்த வெஹிக்கிளை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த வெஹிக்கிள்ல பயணம் பண்ணுவதற்கு உண்டான அத்தனையும். 4வது விஷயம், தொடர்ந்து பயணம் பண்றதுக்கு ஃபியூயல் வேணும். தொடர்ந்து பயணம் பண்றதுக்கு ஃபியூயல். அந்த ஃபியூயல், அந்த மோட்டிவேஷன் தான் கவுன்சிலிங், மார்னிங் செஷன், ஈவினிங் செஷன், ட்ரைனிங், மீட்டிங், பயிற்சி, பிளக்இன் 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 பிளக்இன். எப்போ உங்க இலக்கு 7 கோடியோ, எப்போ உங்க இலக்கு 20 கோடி அது முடிகிற வரைக்கும் இந்த ஃபியூயல் போட்டுக்கிட்டு போய்கிட்டே இருக்கு. மென்டல் ஃபியூயல் வேணும் நமக்கு. ஓகே, தினம் தினம் ஃபியூயல் தேவைப்படக்கூடாது. தினம் தினம் மார்னிங் மோட்டிவேட்டடா இருப்பேன், ஈவினிங் டிமோட்டிவேட் ஆயிடுவேன், நைட்டுக்கு பெட்ரோல் போடணும், அந்த சூழ்நிலை வரக்கூடாது. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல விஷயத்தை புரிஞ்சுங்க. யாருக்கெல்லாம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பாரமா இருக்கு, யாருக்கெல்லாம் புலம்பலா இருக்கு, யாருக்கெல்லாம் கஷ்டமா இருக்கு, யாருக்கெல்லாம் நெகட்டிவா இருக்கு, இவங்க யாருக்குமே ட்ரீம்ஸ் இல்லை. இவங்க எல்லாம் சும்மா வாழ்றாங்க, அவ்வளவுதான். ட்ரீம்ஸ்க்கு சீரியஸ்னஸ் கொடுக்கல. அப்ப எப்ப நீ 7 கோடியை ட்ரீமா வச்சிட்டியோ, எப்ப நீ 20 கோடியை ட்ரீமா வச்சிட்டியோ, எப்ப நீ மேல போகணும்னு முடிவு பண்ணி அதெல்லாம் ட்ரீம்ஸா வரையறுத்துட்டியோ, அப்ப துல்லியமா உங்களுக்கு புரியும், இதை தவிர வேற பெட்டர் வழி கிடையாது, இதை தவிர வேற சேஃபான வழி கிடையாது, இதை தவிர விரைவான வேற வழி கிடையாது, இதை தவிர நான் உருவாக்குன்றது ஒரு 7 கோடிக்கு உழைச்சி உருவாக்குறேன், அதுக்கு மேல நான் எந்த பாதையில வந்தனோ அதுல இருந்து எனக்கு பணம் வந்துகிட்டே இருக்கும். நீங்க அக்யூமுலேட் பண்ணி ஒரு 7 கோடியை உருவாக்கிட்டீங்க 5 வருஷத்துல, 20 கோடியை உருவாக்கிட்டீங்க ஒரு சில வருஷத்துல, அது எந்த சோர்ஸ்ல வந்துச்சு? வெஸ்டிலே வந்துச்சு. அந்த வழியா உனக்கு இன்னும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அப்ப இதை விட சேஃபஸ்டா, ஃபாஸ்டஸ்டா, இதை விட மல்டிபிளிகேஷன்ல, இதை விட ரிக்கரிங் இன்கமா, கண்டினியூஸ் இன்கம், ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கமா வேற எதுவுமே கிடையாது. அதுக்கு இணையான ஒண்ணு நான் உருவாக்கணும்னா கோடிக்கணக்கான ரூபாய் முதலீடு செய்யணும். அப்ப அது என்னால முடியாது. அப்ப எனக்கு இந்த இலக்கு 7 கோடி 20 கோடியோ வேணும், என் லைஃபை வளப்படுத்தணும்னா இது தவிர வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு ஆயிடுச்சுன்னா கம்ப்ளைண்ட் பண்ண, இவன் வரவே மாட்டேங்கிறான், இவன் சேரவே மாட்டேங்கிறான், இவன், இதுல எந்த பயனும் சேரல. ஏன் சேரல? அவனுக்கு நம்பிக்கை வரல. நம்பிக்கை கொடுக்கறதுக்கு எனக்கு அறிவு இருக்கா இல்லையா? அந்த அறிவை கொடுக்க நான் என்ன செய்யணும்? கத்துக்கணும். ஒரு வாட்டி ஒருத்த நம்பிக்கையில சேரல தெரியுது, 2 வாட்டி சேரல, 3வது வாட்டி சேரல, முதல் நாள் ஒய் நெட்வொர்க் சொல்ல தெரியல, 2வது நாள் ஒய் நெட்வொர்க் சொல்ல தெரியல, 3வது நாள் ஒய் நெட்வொர்க் சொல்ல தெரியல, 4வது நாள் ஒய் நெட்வொர்க், 4 மாசம் ஆயிடுச்சு ஒய் நெட்வொர்க் சொல்ல தெரியல, 5 மாசம் ஆயிடுச்சு இன்விடேஷன் தெரியல, 7 மாசம் ஆயிடுச்சு ஃபாஸ்ட் ஸ்டார்ட் எயிட்னா என்ன தெரியல, 8 மாசம் ஆயிடுச்சு எல்ஓபினா என்ன தெரியல, எல்ஓபினா என்னன்னு தெரியாம எப்படி எல்ஓபி எடுக்கிறது? சில்வர் டைரக்டர் ஆயிட்டு தான் எல்ஓபி எடுக்கணும் தெரியல, டைரக்டர் லைன்ல 5625 வரணும் தெரியல, ஃபாஸ்ட் ஸ்டார்ட் எயிட் புரியாதவனுக்கு எல்ஓபி எப்படி புரிய வைக்கிறது? அப்ப என்ன காரணத்தினால நம்ம இதை கத்துக்கல? ஏன்னா நம்ம லைஃப் சீரியஸா எடுத்துக்கல.
நம்ம லைஃப் சீரியஸா எடுத்துக்கல, பிசினஸ் சீரியஸா எடுத்துக்கல, ஏன் பண்றோம்ன்ற தெளிவு இல்ல. எல்லாம் எங்க ஸ்டார்ட் ஆகுது, எங்க போகணும்ன்றது முடிவு. ட்ரீம்ஸ், கோல்ஸ் அண்ட் ரீசன்ஸ் இன்னும் வரும், இன்னும் வரும், இன்னும் இன்டென்ஸ் ஆகும். நிறைய பேர் கோல் செட் பண்ணாத காரணம் என்ன தெரியுமாங்க? நேற்று சொன்ன பிரெயின் ட்ரேசி சொல்றாரு 3% தான், 3% பீப்புள் தான் உலகத்துல கோல் அச்சீவ் பண்றாங்கன்னா 97% பேர் ஏன் அச்சீவ் பண்ணலன்னா ஏன்னா அவன் கோல் இல்லைன்றாரு. ஃபர்தரா அவர்கிட்ட கேட்கப்படுது, எதனால ஒருத்தன் கோல் இல்லாம இருக்காங்க? கோல்னு ஒண்ணு வச்சா நான் ஃபெயில் ஆயிட போறேன்றதுக்காக வைக்காம இருக்கான். வைக்கலைனாலும் ஃபெயில் தான் போறோம். புரிஞ்சுங்க. 7 கோடி இலக்கு, 20 கோடி இலக்கு 5 ஆண்டுகள்ல வைக்கல, அப்ப நம்ம பாஸ் ஆனது அர்த்தமா? இலக்கு வச்சு முயற்சி பண்ணி 7 கோடி அடையல, 1.5 கோடி அடைஞ்சிட்டீங்க. ஓகே, இது ஒரு கேஸ், ஒரு சினாரியோ. ஒரு கேஸ் என்ன, ஒரு கேஸ் ஸ்டடி. ஒருத்தன் 7 கோடி கோல் வைக்கிறான், 1.5 கோடி அடைஞ்சிருக்கான். இன்னொருத்தன் கோலே வைக்கல, ஒண்ணுமே அடையல. இது ரெண்டுல எது பெட்டர்? கோல் வச்சு 1.5 கோடி அடைஞ்சது பரவாயில்ல. அப்ப நான் வச்சது 7, பண்ணது 1.5, ரிமைனிங் 5.5 கோடிக்கு எதனால கிடைக்கல? அதுல ஒர்க் பண்ணு. அண்ட் இன்னொன்னு, 5 ஆண்டுகளோட கடைசியா தான் நீ கண்டுபிடிக்க போறிய எனக்கு 1.5 தான் வந்திருக்குன்னு. நான் போற பாதையில 1, 1.25, 1.5 தாண்ட மாட்டேன்னு உனக்கு போகும்போதே கோர்ஸ் கரெக்ஷன் தெரியும்ல. அப்ப எங்கேயோ துரிதப்படுத்துவல்ல, வேகப்படுத்துவல்ல, எங்கேயோ எதையோ கொண்டு ஒரு 1வது வருஷம், 2வது வருஷம், 3வது வருஷம் பயணத்தை துரிதமாக்குவீங்கல்ல. அப்ப ஏதோ ஒரு இலக்குன்னு ஒண்ணு வச்சா தானே பயணம் தொடங்கும். அப்ப இலக்கே நான் வைக்கல, நான் பயணமே தொடங்கல, அப்ப நான் ஃபெயிலே ஆகலன்றது என்ன பெருமை இருக்கு? சோ பிரெயின் ட்ரேசி கேட்கப்படுது, why people 97% of people don't achieve goals? That is because they don't have goals. And why do people don't have goals? That is because they have a fear of failure. So இன்னும் வரும். Thank you very much. Have a great day. இன்னைக்கு ஏதாவது கத்துக்கிட்டீங்கன்னா, இன்னைக்கு ஏதாவது கத்துட்டு இருந்தீங்கன்னா take action on it. Take action. எல்லா நாளும் ட்ரைனிங் அட்டெண்ட் பண்ணிட்டு ஆக்ஷனே இல்ல, யூஸ் இல்ல. எக்ஸாக்ட்டா நீங்க உங்க கோல் அடுத்த 5 வருஷத்துல என்னன்னு வரையறப்படுத்துங்க. எப்பேற்பட்ட சூறாவளி அடிச்சாலும், எப்பேற்பட்ட ஆள் வந்து பேசினாலும் மாறாத அடுத்த 5 ஆண்டுகள் எப்படி இருக்கணும்? அதுக்கு எவ்வளவு பணம் வேணும்? அந்த ஒரு நம்பரை மட்டும் தான் நீங்க மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதா? அடுத்த 5 ஆண்டுகள்ல ஒருத்தருக்கு அவரோட லைஃப் வளம் பெறணும்னா அவர் இன்னைக்கு இருக்கிற ஸ்டேட்டஸ்ல இருந்து 1 கோடி வேணும்னு நினைக்கிறாரு. இன்னொருத்தர் அவர் இன்னைக்கு இருக்கிற ஸ்டேட்டஸ்ல இருந்து 7 கோடி வேணும்னு நினைக்கிறாரு. வாட் எவர் இட் இஸ், இதுக்கு மேல உங்க மைண்ட்ல அந்த ஒரு நம்பர் மட்டும் ஞாபகம். இன்னைக்கு அட்லீஸ்ட் ஆக்ஷன் எடுத்து அந்த துல்லியத்தையாவது கொண்டு வாங்க. இதுக்காகத்தான் நான் வெஸ்டீஜ் பண்றேன். அவ்வளவுதான். யூ அட்ரஸ் தட் எக்ஸாக்ட் டாப் பிரையாரிட்டி ஆஃப் யுவர் லைஃப். இந்த கேள்வி கேட்டுக்கோங்க, வாட் இஸ் மை டாப் பிரையாரிட்டி? பல விஷயங்கள் இருக்கு. வாட் இஸ் த டாப் பிரையாரிட்டி? இந்த ஒரு பக்காவான ஒரு பிரெயினை ஃப்ரீஸ் பண்ணி இதுக்கு மேல இந்த டிசிஷன் சாலிட் பண்ணுங்க. கல்லால செய்து அது ஒரு பக்காவான சிற்பமாக்கும் இந்த செகண்ட். So that we work more. அடுத்த 20-28 நாள்ல இன்னும் கிரேட்டர் கிளாரிட்டி, இன்னும் கிரேட்டர் டெப்த். I believe in going deep. Okay, இன்னும் கிரேட்டர் டெப்த் போவோம். Thank you, Vishivat. Thank you so much, Anna. Thank you, sir. Thank you.